فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء. விவாத ஒப்பந்தம். ராமநாதபுரம் மரைக்காடு பட்டினத்தில் ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் 26/8/2012 அன்று ஷேக் அப்துல் காதர் மகன் ஷெய்ஃபுத்தீன் ரஷாதிக்கும் பீர் முகமதுடைய மகன் பி ஜெயினுல் ஆப்தீனுக்கும் இடையே கீழ்கண்டவாறு விவாத ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 1. பி ஜெயினுல் ஆப்தீன் சார்பாக கலந்து கொண்டவர்கள் கலீல் ரசூல், ரஹமத்துல்லா, MS சுலைமான், சையத் இப்ராஹிம், அப்துல் நாசர், அப்பாஸ் அலி. ஷெய்ஃபுத்தீன் ரஷாதி சார்பாக கலந்து கொண்டவர்கள் ஃபைசல், அப்துல்லா, அஹமதுல்லா பாதுஷா, முஸ்தபா ரஷாதி, ஹபீபுல்லா, ஷாவுல் ஹமீத், சுலைமான். அஹமதுல்லா பாதுஷா இடையில் சென்ற பின்னர் அவரிடத்தில் சுலைமான் என்பவர் கலந்து கொண்டார். விவாதத்தின் தலைப்புகள்: முதல் தலைப்பு இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரமாகுமா? இரண்டாம் தலைப்பு மார்க்கம் சொல்வதில் பிஜே செய்த பொய் பித்தலாட்டங்கள் மற்றும் மார்க்கம் சொல்வதில் சைஃபுத்தீன் ரஷாதி செய்த பொய் பித்தலாட்டங்கள். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தலைப்பு அட்டவணையில் கூறப்பட்டுள்ள இதர 99 தலைப்புகளும் விவாதத்தின் தலைப்புகளாகும். இடம் திருச்சியில் ஓர் அரங்கம். விவாத நாட்கள் 2013 ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 15க்குள் அரங்கம் கிடைப்பதற்கு ஏற்ப ஏதேனும் 3 நாட்களில் மேற்கண்ட 2 தலைப்புகளில் விவாதம் நடைபெறும். விவாதத்தின் இறுதியில் விவாதிப்போர் இருவரும் கலந்து பேசி அடுத்த விவாதத்திற்கான தலைப்பு அறிவிக்கப்படும். 6. முதல் 2 தலைப்புகளுக்கான விவாத அமர்வின் கால அமர்வு: காலை 10 மணி முதல் மத்தியானம் 1 மணி வரை விவாதம். மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை லொஹர் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அசர் மஹரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை விவாதம். 99 தலைப்புகளில் நடக்கும் விவாதத்தின் கால அளவு: மீதமுள்ள 99 தலைப்புகளுக்கான விவாதம் முடிவு செய்யப்படும். வெள்ளிக்கிழமைகளில் நாள் ஒன்றுக்கு 4 தலைப்புகள் வீதம் விவாதம் நடைபெறும். ஒவ்வொரு தலைப்பும் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் நடைபெறும். நாள் ஒன்றுக்கு 4 தலைப்புகளில் விவாதம் நடைபெறும். இதற்கான நேரம்: காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. விவாத செலவு: அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம்பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வது. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்காக இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். குழு உறுப்பினர்கள்: 3/9/2012க்குள் விவாதிக்கும் இருவரும் அரங்கக்குழு ஏற்பாட்டாளர்கள் யார் என்பதை தொலைபேசி எண்ணுடன் பரஸ்பரம் கொடுத்துவிட வேண்டும். அந்த ஏற்பாட்டாளர்கள் குழு 10/9/2012க்குள் அரங்க ஏற்பாடு செய்வதற்காக சந்தித்து ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்கள்: ஒவ்வொரு தரப்பிலும் தலா 100 நபர்கள் வீதம் 200 நபர்கள் மாத்திரமே பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒளி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கினில் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சாட்டிடம் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள்.
தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். வாலண்டியர்ஸ் அரங்கினில் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் வீதம் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்கப்படுவார். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இரு தரப்பின் வாலண்டியர்ஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டியர்ஸ், கண்காணிப்பாளர் ஆகியோரின் உணவு தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாளர் அவர்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், ஃப்ளெக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. வீடியோ இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 8 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேர கண்காணிப்பாளர்கள் நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதிப்போர் பி. ஜெயினுல்லாப்தீன் அவர்களும் ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்களும் விவாதிப்பார்கள். விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு தலா 5 நபர்கள் வீதம் மேடையில் இருக்கலாம். விவாதிப்போர், அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள் முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். 2. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 12 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். 3. விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். 4. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 19. விவாத அடிப்படை திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நெபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். முதல் விவாதத்தில் இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று கருத்து வேறுபாடின்றி நிரூபிக்கப்பட்டால் ஏனைய விவாத தலைப்புகளுக்கு அதனையும் ஆதாரமாக கொள்ளலாம். அறிவிப்பாளர்களை பற்றி இடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூட்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சுப்பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் விவாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கு மட்டுமே பொறுப்பாளர் ஆவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை: 1. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. விவாதிக்கும் இருவரும் உடன்பட்டால் ஒழிய எந்த விதியையும் மாற்றக்கூடாது. 2. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப், கரும்பலகை ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். 3. விவாதம் நடைபெறும் மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது. 4. ஆன்லைனில் நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது கருத்துக்களோ விமர்சனங்களோ இல்லாமல் விவாதத்தை மட்டும் ஒளிபரப்பலாம். 5. மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே விவாதத்தை தவிர வேறு எதையும் எந்த தரப்பினரும் செய்யக்கூடாது. ஒப்பந்தம் படித்து வாசிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஒப்பந்தத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது டாஸ் போடப்படுகிறது. ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்களின் சார்பாக தலை செய்யப்பட்டு தலை வந்திருக்கு. ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் வென்றுகிறார்கள். விவாதத்தை துவங்குவதற்கு பி. ஜெயினுல்லாப்தீன் அவர்கள் விவாதத்தை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுக்கு முரண்படாத
ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் மட்டும்தான். இந்த இரண்டை தவிர வேறு எதுவும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக ஆகாது என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் இஜ்மா என்பது, அதாவது ஒருமித்த கருத்து, இஜ்மா என்றால் ஒருமித்த கருத்து, ஏகமனதாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களாக ஆகுமா என்பது குறித்து இன்றைய தலைப்பிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம். நாங்கள் இஜ்மா என்பதையோ இது அல்லாத வேறு எதனையுமோ ஆதாரமாக ஏன் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொன்னால், இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ் திருமறையில் லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்கிறான். 39வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தம். மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எனும் பொழுது அந்த மார்க்கத்திலே என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற அனைத்தையுமே அவன் மாத்திரம்தான் முடிவு செய்ய முடியும். அவன் செய்கிற முடிவுகள் வஹியின் மூலமாக மட்டும்தான் மனித குலத்திற்கு கிடைக்க முடியும். அந்த வஹி அல்லாத வேறு எதுவும் மார்க்கமாக ஆகாது என்று இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வஹி என்பது ஓதி காட்டப்படக்கூடிய திருக்குரான் என்ற வஹி இருக்கிறது. ஒருவரை தூதராக தேர்வு செய்து அவருடைய உள்ளத்திலே இறைவன் போடுகிற செய்தி வஹி என்று இன்னொரு வஹி இருக்கிறது. இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள். அதாவது வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர் செய்த தவறுக்காக அல்லாஹ் வெளியேற்றும் பொழுது மனித குலத்துக்கு அல்லாஹ் இந்த கட்டளையைத்தான் முதல் கட்டளையாக போட்டான். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை பின்பற்றினால் உங்களுக்கு பயமில்லை, அச்சமில்லை என்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளை வெல்லக்கூடிய அறிவை, திறமையை, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து இருந்தும், அல்லாஹுடைய திருக்கரத்தால் அவர்கள் நேரடியாக படைக்கப்பட்டு இருந்தும், நீங்கள் போய் நல்லதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கூட அதிகாரம் கொடுக்காமல், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், நேர்வழி என்னிடமிருந்து வரணும், நான் சொல்வதைத்தான் கேட்கணும், அப்போ அந்த வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பது தான் மனித குலத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை. இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேறு இஜ்மாவோ வேறு என்னவோ எதுவும் மார்க்கம் இல்லை என்று சொல்கிறோம். இதை நம்முடைய மூல மந்திரமாக, கொள்கை முழக்கமாக உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவும் நமக்கு சொல்கிறது. இந்த ரெண்டு தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் எஜமான், அவன் சொல்ல கேட்பேன். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், சொந்தமாக சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுவாங்க, அவங்க சொல்லையும் கேட்பேன். இந்த ரெண்டு பேர் சொல்லையும் கேட்பேன் என்பதும் இந்த திருக்கலிமாவுக்குள் அடங்கி இருக்கிறது. வேறு எதையாவது யார் சொல்லையாவது கேட்க வேண்டும் என்று இருந்தால் அதையும் சேர்த்து நம்முடைய மூல கொள்கை முழக்கத்திலேயே நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமா கூட ரெண்டு தான் மூல ஆதாரம் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்வது அல்லாஹ். இது அறகுறையாக கொடுத்ததையெல்லாம் பூர்த்தி என்று மனுஷன் சொல்லிடுவான். படைத்த இறைவன் ஒன்றை பூர்த்தி செய்தால் அதுக்கு பிறகு வேறு எதுவுமே மிச்சம் வைக்கலை, குறை இல்லை, எல்லாமே சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது என்பது இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் என்பதிலேயே நமக்கு விளங்குகிறது. இது கூட இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும், ஏன்னா இஜ்மாவாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அந்த நாளுக்கு பிறகு தான் வருது.
இன்றைக்கே பூர்த்தி ஆக்கிட்டு அல்லாஹ் என்னைக்கு சொல்கிறானோ அதுக்கு பிறகு உள்ளதையெல்லாம் ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டோமே. ஆனால் அல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று குர்ஆனை பொய்யாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் எதையும் மறக்கிறவன் கிடையாது. ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் கிடையாது. மறந்துட்டு விட்டுருவானா? முடியாது. அதே மாதிரி விளக்குவதில் அறகுறையாக விளக்கியிருப்பான், அதனால வேற ஒருத்தவங்களுடைய இது தேவைப்படும்னு சொன்னால் ஒலாயு நபியூக்க மிசுல் ஹபீர், அவனை போல் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாதுங்கிறான் அல்லாஹ். அவ்வளோ அழகாக நான் சொல்லி தருவேன். இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுற காரணத்தினால இது இஜ்மாவோ வேறு என்னவோ மூலாதாரம் கிடையாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், இன் அத்தபிஉ இல்லாமா யுஹா இலைய. இது 6வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இருக்கிறது. பல இடங்களில் இந்த கருத்து இருக்கிறது. எனக்கு வஹியாக இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்கிறான். அதே மாதிரி இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. வஹியத்தான் ரசூலுல்லாவை பின்பற்றணும் என்று சொல்லும் பொழுது வஹி இல்லாத படைத்தவனுடைய மார்க்கத்தில் படைத்தவனுடைய கருத்து இல்லாமல் வேறு எவருடைய கருத்தும் மார்க்கமாக ஆகவே ஆகாது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி மூமின்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்னல்லதீன ஆமனு இத்தபவுல் ஹக்கமிர் ரப்பிஹும், மூமின்கள் யார் என்று கேட்டால் ரப்பிடமிருந்து வந்த சத்தியத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். ரப்பிடமிருந்து வஹி மூலமாகத்தான் நமக்கு சத்தியம் வரும். அதனால் வஹியை தவிர வேறு எதுவும் மார்க்கம் கிடையாது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போல் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவதை பற்றி ஒரு 4வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் சொல்லும் பொழுது லி அல்லா யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுலி, ரசூல்மார்களை அனுப்பின பிறகு மனிதர்களுக்கு எந்த ஒரு ஹுஜ்ஜத்தும் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் ருசுலன் முபஷிரீன முன்திரீன, ரசூல்மார்களை நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த அர்த்தமும் இதற்கு உள்ளது, இதற்குள் அடங்கி இருக்கிறது. எந்த அர்த்தம்? ரசூல் வந்த பிறகு வேறு எதுக்கு ஹுஜ்ஜத்து? வேறு ஹுஜ்ஜத்து இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு வேறு எதுவும் ஹுஜ்ஜத்துன்னு ஆதாரம், வேறு எதுவும் ஆதாரம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பியதாக சொல்வதும் நமக்கு இஜ்மாவோ வேறு எதுவுமோ மார்க்க ஆதாரம் இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது புல் நபியை நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பி தீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வழிகேடு தான். இப்போ இஜ்மாவோ வேறு எதையே சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு வைங்க, அப்போ இது அல்லாஹ் சொல்லலை, ரசூலும் சொல்லலை, நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் தீனை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது தீனில் உள்ளதாக இருக்குமே, ஆனால் அல்லாஹ் சொல்லி தந்து இருப்பான். அல்லாஹ் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி கேள்வி கேட்குறான்? குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பி தீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்போ தீனை சொல்லித்தரது நானாக தான் இருக்கணுமே தவிர நீங்களாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் தீனு, ஏன் சொல்ல நீங்கள் கேட்கணும். நீங்களாக முடிவு எடுத்துக்கிட்டு இதுதான் தீனு என்று சொன்னால் அப்போ தீனை நீங்கள் எனக்கு சொல்லித்தர்றீங்க. இது இஜ்மாவோ வேறு எதையோ நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது இந்த எச்சரிக்கைக்குள் அது அடங்கும் என்று நாங்கள் வாதிடுகிறோம். அதே மாதிரி இது ஹுஜராத்தில் 16வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 10வது அத்தியாயம் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அத்துநபியூன் அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? பிமாலா யாலமு ஃபிஸ்ஸமாவாத்தி வலாஃபில் அர்து, வானங்களிலும் பூமியிலும் இல்லாத ஒன்றை நீங்கள் போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? எல்லாம் தான் அவனுக்கு தெரியுமே. இன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வருதுன்னா வரும்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதை என்ன செய்யணும்னு அவன் சொல்லியிருப்பானா இருக்க மாட்டானா? அப்போ வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்பதில் இருந்து அல்லாஹ்வை தவிர மார்க்கத்தில் கூடும் கூடாது ஹலால் ஹராமு முஸ்தஹபு சுன்னத்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இதெல்லாம் குர்ஆனுக்கு எதிரானது என்று நாங்கள் எங்களுடைய வாதத்தை நிறுவுகிறோம். அதே போல்
நபிகள் நாயகம், பெரிய ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 4882வது ஹதீஸாக இருக்கிறது. சில பிரதிகளில் எண்கள் மாறுபடலாம், அது உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னஹு லம் யகுன் நபியுன் கப்லி, எனக்கு முன்னாடி எந்த நபியாக இருந்தாலும் இல்லா கான ஹக்கன் அலைஹி ஐ யதுல்ல உம்மத்தஹு அலா ஹைரிமா யுஅல்லிமுஹு லஹும், அவருடைய கடமை என்னவென்று சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் அறிவித்து கொடுப்பதும், ஓ யுன்சிரஹும் ஷர்ரமா யுஅல்லிமுஹு லஹும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களில் கெட்டதையெல்லாம் எச்சரிக்கிறதும் இது கடமையாக இருந்தே தவிர எந்த தூதர் அனுப்பப்பட்டது கிடையாது. தூதர் அனுப்புறது எதுக்குன்னா கடமையான எல்லா கடமையானது மட்டும் இல்லை, நன்மையான எதெல்லாம் நன்மை தருமோ அதையெல்லாம் சொல்லி தருவது தான். எதெல்லாம் கெட்டதாக இருக்குமோ அதையெல்லாம் எச்சரிக்கிறது தான். அப்படித்தான் இறை தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ நமக்கு எதெல்லாம் ஹைரோ, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியாக இருக்கிறதோ அது அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி முடித்து விட்டார்கள். எதெல்லாம் கெட்டதாக நம்மளை பாவத்தில் நரகத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி முடித்து சென்று விட்டார்கள். அப்போ அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு நீ சொல்லலை, இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்கோ. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தி ஆதாரங்கள் எத்தனை? மார்க்கத்தில் இது இஸ்லாமிய மார்க்கமாக கடைப்பிடிப்பதற்காக வேண்டி ஆதாரமாக கொள்ளத்தக்க வகைகள் எத்தனை என்ற ஒரு அடிப்படையான கேள்விக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய ஹக்குவாதிகள், சத்தியவாதிகள் 4 விதமான வகைகளை எடுத்து வைத்தார்கள். ஒன்று குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது இஜ்மா, 4வது கியாஸ், ஆய்வு. இதில் அல்லாஹுடைய மாபெரும் அருளால் 4வது வகையை எதிரணி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் பெயரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். செயல்பாட்டளவில் அது இல்லாமல் எங்களுடைய மார்க்கத்தை சொல்ல இயலாது என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கியாஸ் என்ற வகையை இங்கு விட்டுவிட்டு 3வது இருக்கக்கூடிய இஜ்மா என்பதை மட்டும் பேச வேண்டும் என்ற நிலையிலே இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் தௌஃபீக்கு கொடுத்தால் இதிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும், இஜ்மாவையும் ஆதாரம் கொள்வதற்கு. அருமை சகோதரர்களே, மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த மார்க்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விற்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இதை எதிரணியினர் வாசித்த ஆயத்துக்கள் நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்துகின்றன, அதில் எந்தவித சந்தேகமும் அல்ல. ஆனால் இந்த 2ஐ கொண்டு மட்டும் முழுமையான விளக்கத்தை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டுதல்களை நேரடியாக தெளிவாக பெற முடியுமா என்று சொன்னால் வாழ்க்கையில் சாத்தியமற்ற நிலை இது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் 6000 சில்லறை என்று சொல்லுவார்கள். ஹதீஸுடைய மொத்த எண்ணிக்கைகளை எடுத்து பார்ப்பீர்களேயானால் 4000 சில்லறை என்று சொல்லுவார்கள். துண்டு துண்டாக ஆகும் பொழுது ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளாக பிரிந்து விடுகிறது. ஏறத்தாழ ஒரு 11000 சொற்றொடர்கள் இதிலே வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக இருக்கிறது, ஒளிவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தான ரஹமத்தான வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. 1000 ஆண்டுகளை கடந்து அடுத்து இன்னொரு 1000 ஆண்டுகளை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது
மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புத்தம் புதிய ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும். அதை இந்த 11,000 சொற்றொடர்களை கொண்டு நேரடியாக விளக்கி கூற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. 11,000 சொற்றொடர்களில் பல லட்சம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நேரடியாக, நான் நேரடியாக என்று சொல்லுகிறேன், தொக்கி நிற்கும், உள்ளே அடங்கி இருக்கும், தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கும், அதற்கு தகுதியுள்ளவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்லுவது நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு காலத்திலும் முடியாது. இதனால் தான் மார்க்கத்தில் ஆதாரம் எப்படி பிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தலையை பயன்படுத்தி சிந்திப்பதை விட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் சற்று ஆய்வு செய்தால் இஜ்மாவுடைய தன்மையை புரிந்து கொள்வீர்கள். அது அல்லாமல் இஜ்மாவிற்கே விளக்கம் அது வேறு விதமாக அவர்கள் விளங்கி இருந்த காரணத்தினாலோ அல்லது விளக்கி கொடுக்கக்கூடிய விருப்பம் இருக்கிற காரணத்தினாலோ அசல் அதனுடைய தாரீஃபை, விளக்கத்தை, அதனுடைய இலக்கண சட்ட விதிகளை மாறி வேறு விதமான விளக்கங்களை தரப்படுகிறது. எல்லாரும் கூடி ஒட்டுமொத்தமாக கூடி தீர்மானம் போட்டு இஸ்லாமிய சட்டம் என்று சொல்கிறது இதுதான் இஜ்மா என்ற ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு போதித்து தாங்களும் தவறிலிருந்து பிறரையும் தவறில் ஆழ்த்தக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உண்மையில் மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டினார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமது பிரதிநிதியாக யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்லுரை வழங்கினார்கள். அனைத்து சஹாபாக்கள் பல பேர் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து பல பகுதிகளுக்கு பிரதிநிதிகளாக அனுப்பி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து அனுப்புவார்கள். இது வழக்கமாக இருந்தது. பலருக்கு எழுத வைத்து ஏடாகவும் கையில் கொடுத்திருக்கிறார்கள். பல பேருக்கு இது விதமான நிகழ்வுகள் வரலாற்று நூல்களில் நிறைய இருக்கிறது. நம்ம பயான் செய்ய வரல, விவாதங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். தீனை விளங்குவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி சொன்னார்கள் பாருங்கள். அந்த வழிமுறையிலே நாம் செல்லுவோமேயானால் தான் நாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றியவர்கள் ஆவார்கள். அந்த வழிமுறையை தவிர்த்து விட்டு ஆயத்துக்களை வாசித்து அள்ளி வெடுத்து விட்டு இதுதான் வழிமுறை என்று சொன்னால் சுய சிந்தனை என்றுதான் ஆகுமே தவிர நபியை பின்பற்றுவதனுடைய வழிமுறையாக அது ஆகாது. நான் எப்பொழுதும் சொல்லுவது இப்போதும் சொல்லுகிறேன், குர்ஆனை ஹதீஸுகளுடைய துணை இல்லாமல் விளங்கவே முடியாது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அர்த்தம் தெரிவது வேறு. சட்ட பிரச்சனைகள், ஆழ்ந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள், கருத்துக்கள், இதை நாம் ஹதீஸுடைய துணை இல்லாமல் நேரடியாக விளங்க ஆரம்பிப்போமேயானால் ஏடாகூடமான கருத்துக்கள் குர்ஆனை கொண்டு இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கவர்கள் அப்படித்தான் ஆகுது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஆதாரம் எடுக்கிறது எதை எடுக்கிறாங்க? குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து வைப்பாங்க. என்ன காரணம்? நபியுடைய வழிகாட்டுதலை ஒதுக்கிட்டு வெறும் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வச்சு தத்தமது வழிமுறைகளுக்கு ஆதாரமாக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம். அதனால் இதை விட்டுட்டு நாமளா ஆயத்துக்களை அடுத்து ஒரு 10-15 நம்பர்களை வாய்ப்பாடு மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுறது, அடுக்கி விடுறது பெரிய காரியம் அல்ல. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறையில் சொல்லிக் கொடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபலை கவர்னராக யமனுக்கு அனுப்பும் பொழுது அவர்களை வாகனத்திலே அமர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்லுகிறார்கள். போகும் பொழுது சொல்லுகிறார்கள், முஆதே, அடுத்த வருடம் நீ திரும்பி வரும் பொழுது நான் ஹயாத்தாக இருக்க மாட்டேன். எனது கபருக்கருகிலே நீ கடக்கக்கூடிய நிலையைத்தான் நீ காண்பாய். ஆகையினால் உனக்கு ஒரு சில முக்கிய நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் வழிகாட்டுதலையும் தருகிறேன் என்று பல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஒரு செய்தியாக வருகிறது. ஹஜ்ரத் முஆதை பார்த்து சொன்னார்கள், மக்களுக்கு நீங்கள் போவீர்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லுவீர்கள், எதை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வரிசையை பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நான் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய ரசூலே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறையை அடிப்படையாக வைத்து மார்க்கம் சொல்லுவேன், தீனை சொல்லுவேன், சட்டங்களுக்கு தீர்வை கொடுப்பேன், தீனுடைய அடிப்படை குர்ஆனுடைய அடிப்படையிலே நான் எடுத்து சொல்லுவேன். நான் சொல்லவில்லை. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு பதிலாக சொல்லுகிறார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேள்வி கேட்கிறார்கள், ஃபஇல்லம் தஜிது ஃபீ கிதாபில்லாஹ், இறை வேதத்திலே
ஒரு விஷயத்திற்கு விளக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால், இறைவேதத்திலே இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கலாம், அதை நீ தேர்ந்தெடுக்க முடியாமல் போகலாம், உன்னுடைய விளக்கத்திற்கு வராமலும் போகலாம். இறை வேதத்திலே நீ தேடக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர் என்று கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார்கள், நாயகமே, உங்களுடைய வழிமுறையின் முன்னால் இருக்கிறது, நீங்கள் காட்டிக் கொடுத்த தெளிவுரைகள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுவேன் என்று ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கேள்வி பாருங்க, இங்கே தான் வருது. என்னுடைய வழிமுறையிலும் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்காமல் போனால் என்ன செய்வீர்கள்? அங்கேயே எடுத்து காட்டுகிறார்கள், எல்லா பிரச்சனைகளும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை. இல்லாவிட்டால் மூன்றாவது கேள்வியுடைய தேவை என்ன வந்தது? முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியோட விஷயத்தை முடிச்சிடலாம். ரசூல்மார்களை அனுப்பினான், நபிமார்களை அனுப்பினான், என்னை இறுதியாக அனுப்பினான், தெளிவான குர்ஆனை அனுப்பியிருக்கிறான். இன்னஹாதல் குர்ஆனை யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், பலமான வழியை, சரியான வழியை குர்ஆன் காட்டி கொடுக்கும். நான் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையும் தெளிவானது. அடுத்து தேவையில்லை என்று கேள்வியை நிப்பாட்டியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக கேட்கிறார்கள், ஹதீஸிலேயும் எனது வழிமுறைகளிலேயும் நீங்கள் அணுகக்கூடிய பிரச்சனைக்கு நேரடி தீர்வு கிடைக்க முடியாவிட்டால் என்ன செய்வீர்கள்? அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆய்வை வைத்து, அறிவை வைத்து, சிந்தனையை வைத்து அந்த மார்க்க பிரச்சனைக்கு தீர்வு கூறுவேன், மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லுவேன். குர்ஆனில் தெளிவாக இல்லாமல் கிடைக்காமல் போகும்போது, ஹதீஸில் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் பொழுது, சுய சிந்தனை, இது மார்க்கத்திற்கு உகந்ததா, குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்கு மோதாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையா என்பதை சிந்தித்து, தீர சிந்தித்து, மனசாட்சியை முன்னிறுத்தி, அறிவை பயன்படுத்தி, ஆய்வை எடுத்து, அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து போதிப்பேன். சகோதரர்களே, ஹதீஸு, தெளிவான ஹதீஸ் பல ஹதீஸு கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றாவது கேள்வியை கேட்டதற்கு பிறகு, அந்த பதிலை பெற்றதற்கு பிறகு முஆத் இப்னு ஜபலுடைய நெஞ்சை தட்டி கொடுத்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஃபக லி ரசூலில்லாஹ் மா யுஹிப்பு ரசூலுஹு ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் எந்த வழியை நான் பிரியப்பட்டேனோ, பொருந்திக் கொள்கிறேனோ, அந்த வழியை விலக்கி கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ரசூலாகிய எனது ரசூலுக்கு இந்த வழிமுறைகளை விலக்கி கொடுத்து அல்லாஹ் இந்த தீனுடைய வழிமுறைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தானே, இப்படி ஒரு சிந்தனை எனது சமுதாயத்தில் போட்டானே, எனது சஹாபிக்கு இப்படி சரியான பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். அருமை சகோதரர்களே, நான் இங்கே மூன்றாவது கேள்விக்கு கிடைத்த பதில் ஆய்வுதான். இப்போ நான் உங்களிடத்தில் கேட்க வருவது, ஒரு நபருடைய ஆய்வுக்கு இந்த பதிலாகுமையானால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக கிடைக்காமல் போகும் பொழுது, தெளிவான சட்டங்கள் பெறப்படாமல் ஆகும்போது, ஒரு கருத்தை பல ஆலிம்கள் அல்ல, குழுமி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து ஆய்வு செய்து மனசிலே தோன்றி தீர்மானம் போட்டு சொல்லுவதற்கு பெயர் அல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளை உணர்ந்து, தேல்வையை உணர்ந்து, மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே ஒரு சட்ட தீர்வை கொடுப்பதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மாத்திரம்தான் மூல ஆதாரங்கள், வேறு எதுவும் மூல ஆதாரங்கள் ஆகாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நான் முன்வைத்திருக்கிறேன். எதிர்த்தரப்பினர் இவ்வளவு நேரம் வாய்ப்பு இருந்தும் கூட எதை ஆதாரம் என்று சொல்லுகிறார்களோ அதுக்குரிய ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை. இஜ்மான்னா ஒரு ஆதாரம்னு சொன்னால் இந்த அருக்கு இஜ்மா ஆதாரங்கிறதுக்கு உரிய ஆதாரம் என்று சொல்லணும். அவருடைய உரை பூரா என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கியாஸை ஏற்றுக்கொண்டார்கள், என்னமோ கியாஸுங்கிறத மறுத்து கொண்டே இருந்த மாதிரியும், விவாத ஒப்பந்தத்தில் கியாஸை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இங்கே பிரதிபலிக்கிறாங்க. முதல்ல கியாஸ்ன்னா ஆய்வுண்டு அவர் அர்த்தம் செஞ்சிட்டார்.
ஒரு சொல்லுடைய அர்த்தம் எப்படி அந்த சொல்லுக்கு சொந்தமானதோ அதிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கிற முடிவும் அதை சேர்ந்தது தான். குரான்லேருந்து நேரடி அர்த்தமும் குரான் சொல்வது தான், ஆய்வு செய்து விளங்குறதும் குரான் சொல்கிறது தான். அதையே கியாஸும் தனியாக போட்டு பிரிக்கிறீங்க? குரான் ஆய்வு தானே செய்யணும். குரானை ஆய்வு செஞ்சு ஒன்றை எடுத்தால் அது குரானுடைய கருத்து தான். ஹதீஸை ஆய்வு செய்து எடுத்தால் ஹதீஸுடைய கருத்து தான். அப்போ குரான் ஹதீஸு தான், ஏன் கியாஸ்ன்னு சொல்கிறீங்க என்று தான் விவாத ஒப்பந்தத்தில் கேட்டிருக்கிறோம். இதை 20 ஆண்டுகளாக விளக்கியிருக்கிறோம். 3 மணி நேரம் கியாஸ் என்றால் என்னன்னு ஒரு பெரிய நீண்ட உரையை நிகழ்த்தி நம்ம onlinepj.com அது இருக்கிறது. இது பல வருடங்களாக நம்ம சொல்லி வரக்கூடிய விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னால், இஜ்மாவுக்கு வர்றாங்க, நேரடியாக பெற முடியாது. 6000 வசனத்திலையும் 4000 ஹதீஸ்லையும் நேரடியாக எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி, நேரடியாக இல்லாமல் அதிலேருந்து விளங்குறமே அதுவும் மார்க்கம்தான் என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாகத்தான் முஆத் இப்னு ஜபல் அவங்களுடைய ஹதீஸை எடுத்து வைக்கிறாங்க. அது நம்ம நிலைப்பாட்டில் பலவீனமானதாக இருந்தாலும் நான் வாதத்தில் வைக்கலை. ஏன்னு கேட்டால், பலவீனமானது சம்பந்தமாக ஒரு தலைப்பு இருக்கிறது. அதனால் அந்த வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு இஜ்மான்னு ஒன்று கிடையாது என்பதற்கு தான் ஆதாரம். ஏன்னா குரானில் உனக்கு தெரியாட்டா என்னன்னு கேட்குறாங்க, ஹதீஸில் கிடைக்காட்டி என்னன்னு கேட்குறாங்க. அஜ்தஹிது ரஅயி வல ஆலு, நான் ஆய்வு செய்வேன், அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாங்க. அப்போ நேரடியாக கிடைக்காட்டி ஆய்வு செய்ய என்று தான் அர்த்தமே தவிர, முஆத் இப்னு ஜபல்கிட்ட எல்லா அறிஞர்களையும் கூட்டி ஏகமானதாக மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு இஜ்மா செய்யுன்னு சொல்லலை. அவர் ஒரு ஆள் தான் ஆய்வு செய்கிறார். அப்போ குரானில் நேரடியாக இல்லாட்டி என்னங்கிறது தீர்வு ஹதீஸில் கிடச்சி போச்சு. நேரடியாக இல்லாட்டி சிந்திச்சு எடுக்கணும், அவ்வளோதான். அது குரான் தான். ஹதீஸில் நேரடியாக கிடைக்காட்டி சிந்திச்சு எடுக்கணும், அது ஹதீஸ் தான். அப்போ இது இஜ்மா இல்லைன்னு தான் இது காட்டுது. இஜ்மாவுக்கு அவர்கள் எடுத்து வச்ச ஆதாரமே ஏகமானதாக கூடி நீங்கள் முடிவெடுங்க என்ற கருத்துக்கு எதிராக இருக்கிறது. அவரவர் ஆய்வு செய்து தான் முடிவெடுக்க வேண்டும், ஆதாரங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லும் பொழுது, இதை இஜ்மாவுக்கு பெரிய ஆதாரம், இவ்வளவு நேரம் வாய்ப்பு இருந்து கூட இஜ்மாவுக்கு ஒரு ஆதாரத்தை அவங்க என்ன செய்யலை, சொல்லலை என்பது நீங்கள் கவனி. அவ்வளோ பலவீனமானது இஜ்மா என்பது. அடுத்ததாக குரானை விளங்குற விஷயத்தை சொல்லும் பொழுது ஹதீஸ் துணை இல்லாமல் விளங்கவே முடியாது அப்படின்றாங்க. அது விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் குரான் 2 வகையில் விளங்கக்கூடியது இருக்கிறது. எல்லாமே குரானில் சொல்கிறான். லித்துபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம் வல அல்லஹும் யதஃபக்கரூன், நான் அருளியதை நீ விளக்கணும், அவங்க சிந்திக்கணும். அப்போ குரானில் சிந்திச்சு விளங்கக்கூடிய வசனங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தூதர் விளக்கினால்தான் விளங்கக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. எதை தூதர் விளக்கினால் விளங்குமோ அதை தூதர் விளக்கினால் தான் விளங்கணும், விளக்கத்தை வைத்து தான் விளங்க வேண்டும். எதை சிந்தித்து விளங்க முடியுமோ அதை சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற 2 வகையில் இருக்கிறது என்பதையும் இந்த விவாதத்தோடு தொடர்பில்லாட்டாலும் வச்சதுக்கு நான் சொல்கிறேன். அவங்க வாச்ச ஒட்டுமொத்த விஷயமே அவ்வளவுதான். அவங்க இந்த வாதத்தில் வச்ச ஒட்டுமொத்த விஷயமே அவ்வளவுதான். அதே நேரத்தில் இவங்க இஜ்மா என்பதற்கு இவங்க என்ன கான்செப்டில் இருக்கிறாங்க என்பதை இது வரைக்கும் விளக்கலை. இஜ்மாண்ட என்னன்னு விளக்கலை. ஆனால் அவங்க விளக்குனதில் சூசகமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குரானை வச்சு எடுக்கிற முடிவு தான் இஜ்மா. அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஒரு முடிவு இப்படி என்றால் எல்லாரும் குரானை வச்சு செய்தால் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே நினைஞ்சிருக்கிறாங்க, மூடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ நாம் இப்போ கேட்குறது என்ன தெரியுமா, இஜ்மா என்பதை பற்றி விவாதிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பது இஜ்மாண்ட என்ன? ஏன் அப்படி கேட்குறேன்? இஜ்மா என்றால் என்ன என்பதில் இஜ்மா இல்லை. இஜ்மா என்றால் என்ன, ஒருமித்த கருத்து என்றால் என்ன என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை. யாரிடத்தில் இல்லை? யார் சுன்னத்து ஜமாத் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ, எது தரப்பினர், அவர்களிடத்தில் இல்லை. அப்போ இஜ்மான்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற இஜ்மாவுக்கு என்ன குரான் வசன ஆதாரம்? நீங்கள் சொல்கிற இஜ்மாவுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்? இஜ்மாவுக்கு நீங்கள் எதையாவது சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் சொல்லாத வேறு இஜ்மாவெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, அவங்க என்னால் என்ன, அந்த இஜ்மா சரியா என்பதை என்ன செய்யணும், நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
புரிந்து கொள்வதற்காக நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சும்மா உங்களுடைய பயானா சொல்லிவிட்டு போகக்கூடாது. திருப்பா கேட்குறேன், ஒருமித்த கருத்து இஜ்மா என்பதற்கு இலக்கணம் என்ன? எதை இஜ்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க? நம்பர் 1, ஒருமித்த கருத்து இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று சொல்லி சுன்னத் ஜமாத் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இருக்குதா? யாரெல்லாம் சுன்னத் ஜமாத்துங்கிறீங்களோ அத்தனை பேர் இஜ்மா ஆதாரம்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதை நீங்கள் 2வது கேள்விக்கு பதில் சொல்லணும். சொன்னதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம், மறுப்போம். அதை ஒருமித்த கருத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்வீர்களே, ஆனால் சொந்த கருத்தாக சொல்கிறீங்களா, யாராவது சொன்னதை எடுத்து சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ இஜ்மாவுக்கு நீங்கள் சொன்ன சில சூசகமாக சொன்னதெல்லாம் உங்கள் சொந்த விளக்கமாக இருக்கிறது. எதிலிருந்தாவது சோர்ஸ்லேருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். எந்த சோர்ஸ்லேருந்து இந்த கருத்தை சொல்கிறீங்க என்பதற்கு இந்த நூலில் இருக்குன்னு சொல்லணுமே தவிர, ஏன்னா பல கருத்து எழுதி வச்சுக்கிறீங்க, எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க? சொந்தமாக நீங்கள் இதில் இல்லாத வேற இஜ்மாவை சொல்கிறீங்களா? அடுத்து மற்றவர்கள் சொன்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் மற்ற அனைவரும் சொன்னதை சொல்கிறீர்களா? மற்றவர்களில் பல கருத்து இருக்கும் பொழுது அதில் ஒன்றை மட்டும் தேர்வு செய்து சொல்கிறீர்களா? இதை விளக்க வேண்டும். சரி, ஒருமித்த கருத்துங்கிறீங்களே, ஒருமித்த கருத்துன்னா சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து மட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் இருக்கிறீங்க. சஹாபாக்களில் முஜ்தஹீதுகள் ஆய்வாளர்களுடைய ஒருமித்த கருத்து அதான் இஜ்மா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? முதல் 3 தலைமுறை ஹைருல் குரூன், சஹாபி, தாபி, தப தாபிங்கிற தலைமுறை இருக்க அவங்களுடைய ஒருமித்த கருத்தான் இஜ்மா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த இஜ்மாவில் இருக்கிறீர்கள்? அவர்களில் முஜ்தஹீதுகள் சொன்னதான் இஜ்மா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த இஜ்மாவில் இருக்கிறீர்கள்? அதே மாதிரி மதீனாவாசிகளுடைய இஜ்மா தான் ஆதாரம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லுவதெல்லாம் சுன்னத் ஜமாத் ஆள்கள். நீங்கள் யாரை சுன்னத் ஜமாத் என்று சொல்வீர்கள்? அவங்க மதீனாவாசிகளுடைய இஜ்மா தான் ஆதாரம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியா? அந்த கருத்து, அந்த இஜ்மாவில் நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்றுபடணும் என்று சொல்கிறார்கள், அதான் இஜ்மாவா? அல்லது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ள ஆய்வாளர்கள் மட்டும் கூடி முடிவெடுக்கிறது, எல்லாரையும் சேர்த்துக்கிறக்கூடாது என்ற கருத்து உங்கள் கருத்தா? அல்லது இது பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கிறதா? ஒருத்தர் கூட மாறு செய்யக்கூடாதுங்கிற அளவில் அது இருக்கணுமா? எந்த கருத்தை நீங்கள் சொன்னாலும் ஒருவர் கூட மாறு செய்யாத அளவில் இருக்கணுமா? இந்த கேள்வியும் குறிச்சிக்கிற வேண்டும். அடுத்து ஒருமித்த கருத்துன்னா சுன்னத் ஜமாத்துடைய ஒருமித்த கருத்தா, அல்லது முஸ்லீமில் உள்ள அனைத்து பிரிவையும் கூட்டிக்கிட்டு ஒருமித்த கருத்து எடுக்கிறதா என்பதற்கு நீங்கள் செய்யணும். அல்லது சுன்னத் ஜமாத் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் நீங்கள் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி எல்லாரும் சேர்ந்து கூடி மசூரா பண்ணி ஒருமித்த கருத்தா? ஷாஃபிக்கு தனி இஜ்மா, ஹனபிக்கு தனி இஜ்மாவா? எதை சொன்னாலும் அது அவ்வளோ தவறு என்பதற்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, நீங்கள் எதை சொன்னாலும். அடுத்து பரேலவிகள், தேவபந்திகள் முரண்பட்டு இருக்கிறாங்களே, ஒரு பிரச்சனை வரும்போது 2 பேரும் கூடி எடுக்கணுமா? அல்ல பரேலவி அவங்களுக்கு தனி இஜ்மா எடுத்துக்கணுமா? தேவபந்தி தனி அவங்களுக்குள்ள கூடி அவங்க முஜ்தஹீத் இஜ்மா எடுத்துக்கணுமா? அதை சொல்லணும். ஷரியத்தில் மட்டும்தான் ஒருமித்த கருத்து வரலாமா? ஹக்கீகத்து, மாரிஃபத்து என்றெல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் கூட இஜ்மா இருக்குதா? அதையும் சொல்லணும். 4 மதுஹபுடைய ஒருமித்த கருத்தா? ஒவ்வொரு மதுஹப் சொல்லிட்டேன் முதல்ல. அடுத்து இந்த இஜ்மாங்கிற பேரில், ஒருமித்த கருத்துங்கிற பேரில் அகீதாவில் எல்லாம் கூடி அதை வகுக்கலாமா? ஒருமித்த கருத்தை கொண்டு கடமையான வணக்கங்களை இஜ்மா கொண்டு முடிவெடுக்கலாமா? எதையெல்லாம் செய்யலாம் இஜ்மாவை கொண்டு? அகீதா உண்டாக்கலாமா? கடமைக்கு தானா? அல்லது சுன்னத்துக்கு மட்டுமா? அல்லது முஸ்தஹப் நீங்களாம் உண்டாக்கி இருக்கிறீங்களே அதுக்கு மட்டுமா? அது எதை வேணாலும் செய்யலாமா? அதை விளக்கணும். சரி, அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் எப்படி அறிந்து கொள்வது? மாநாடு போட்டார்களா? கூடினார்களா? அதுக்கு ஆதாரத்தை வச்சு எந்த மாதிரி இருந்தால் அனைவரும் ஒன்றுபட்டார்கள் ஒரு புத்தகத்தை எழுதுனா அனைவரும் ஒன்றுபட்டார்கள் என்பதை அன்றைக்கி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஃபேக்ஸு, இந்த மாதிரி டிவி, தொலைத்தொடர்பு மீடியாக்கள் இல்லாத காலத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி அனைவருக்கும் போணுச்சு, அனைவரும் கேட்டார்கள் என்று இஜ்மாவை எப்படி அறிந்து கொள்வது? எந்த சோர்ஸை வைத்து அதை அறிந்து கொள்வது? அடுத்து பெருமான் சொல்லாச்சு, மௌனமாக இருந்தால் அது இஜ்மாவில் சேருமா? அதை சொல்லணும். அதுக்கடுத்து இப்படி எல்லாம் பல கருத்து என்ன செய்யுது? ஒரு காலத்தில் இஜ்மா செஞ்சு அடுத்த காலத்தில் மாற்றலாமா? ஹதீஸை இஜ்மா மாற்றுமா? குரானுக்கு மாற்றமா இஜ்மா எடுக்கலாமா? அப்படிலாம் இருக்குது. ஹதீஸை மாற்றம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சுன்னத் ஜமாத் எழுதி வச்சுக்கிறாங்க.
அப்போ நீங்கள் முதல்ல இஜ்மான்னா உங்களுடைய வரை விலக்கணம் என்ன அதை சொல்லி, இந்த வரை விலக்கணத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வசனம் ஆதாரம், இந்த ஹதீஸ் ஆதாரம் என்று நீங்கள் நிறுவ வேண்டும். மற்றவங்களுடைய இஜ்மாவை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க என்று சொன்னால், அந்த உங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாத வேறு இஜ்மாக்காரங்க காஃபிரா வழிகட்டரா, அதை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுன்னத் ஜமாத்தா இல்லையா, நீங்கள் எதை இஜ்மா என்று சொல்வீர்களோ அந்த இஜ்மாவை அல்லது ஒட்டுமொத்த இஜ்மாவை மறுத்தவர்கள் அனைவரும் சுன்னத் ஜமாத்துக்கு வெளியே உள்ளவர்களா, சுன்னத் ஜமாத்தில் மறுத்தவர்கள் இருக்கிறார்களா, இதுகளையும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இஜ்மா இருக்கலாமா, முதல் நூற்றாண்டில் ஒரு இஜ்மா, அதை மாற்றி 2வது நூற்றாண்டில், அது மாற்றி 3வது நூற்றாண்டில் என்று இஜ்மா இருக்கிறது, எடுத்திருக்கிறார்கள், எடுக்கலாம்ங்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஆதாரம் நான் காட்டுவேன். முதல் கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ இதில் எந்த இஜ்மா எடுக்கிறீர்கள்? அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, 12 நிமிஷத்தில் தன்னுடைய வாதத்துக்கு உண்டான ஆதாரத்தை எடுத்து வைக்கலை, தன்னுடைய நிலையை விளக்கலை, இவ்வளோ நேரம் பேசி நாங்கள் இத்தனை ஆயத்துக்கள் ஓதனோம், இவர் எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கலை, வினோதமாக இருக்குது. யோசித்து பார்க்கணும். பேச்சு தொடருது, முழுமையாக பேசணும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே இடையில 2 அடிக்கிறாங்க டைம், நம்ம தொடர முடியாது. அடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். முழுமையாகும்போது நீங்களே மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ். அருமை சோதர்களே, ஒரு விஷயத்தை சொன்னார். இஜ்மாவுக்கு இவங்க ஆதாரமாக ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க. அது பலவீனமானது தான். எதை எடுத்தாலும் உடனே அந்த பலமும் வந்துடும். பலவீனமானது தான். இருந்தாலும் கூட அந்த நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட அதை இவங்க ஆதாரம் காட்டினா இஜ்மாவுக்கு முரணாத்தான் இருக்குது. காரணம் என்ன, குரான்லேயும் ஹதீஸ்லேயும் கிடைக்காட்டி அவன் தனியாக ஆய்வு செஞ்சுக்கிறன்னு தான் இங்கே சொல்லியிருக்குது. எல்லாம் சேர்ந்து ஆய்வு செஞ்சால் அது ஏற்கத்தகாதது. இது யாருக்காவது விளங்குதான்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தனும் தனித்தனி கருத்தாக சொன்னால் அங்கீகரிக்கலாம். 100 பேரும் சேர்ந்து ஒரு கருத்தில் ஒருமித்து ஒன்று கூடி சொன்னால் குரான் ஹதீஸுக்கு முரணு, இது ஏற்க மாட்டோம். நீ தனியாக சொல்லு, அதை ஏற்றுக்கிறோம். 100 பேர் சேர்ந்து சொன்னால் ஏற்க மாட்டோங்கிறது இது அறிவுக்கே பொருந்தாத கருத்து. 2வது, இந்த ஹதீஸை பலவீனமானதுங்கிறார். இவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்னான்னு சொன்னால், திடீர்னு பலமாகும், திடீர்னு பலவீனமாகும். இதே ஹதீஸை இதே பிஜே அவர்கள் 1986 மே மாதம் நஜாத் பக்கம் 18 இந்த ஹதீஸையே ஆதாரமாக காட்டி இப்படித்தான் மார்க்கம் விளங்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. படிக்கிறேன், கேட்டுக்கங்க. பெருசாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு இதுலேயும் போட்டு காட்டுறேன், நீங்களும் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏன்னா இது எப்படியுமே அவங்க மக்களுடைய மறதியின் மீது அபார நம்பிக்கை. இது வேறு எந்த காரணமும் அல்ல. இந்த கட்டுரையில் அவர் எழுதுகிறாங்க, மொத்தத்தில் திருக்குரானுக்கு தெளிவுரை பெற முயல்வோர் திருக்குரானின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு வாக்கு மூலமுமே பெற வேண்டும். அவ்வாறு அவ்விரண்டின் மூலமும் தெளிவுரை பெறாத போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று இஜ்திஹாத் என்ற சுய நிர்ணய ஆற்றல் மூலம்தான் தெளிவுரை பெற முயல வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக கிடைக்கலன்னா முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி விளக்கம் பெறணும். இந்த ஹதீஸை ஏன் நீங்கள் காட்டினீங்க? அப்போ பலவீனமாக இல்லையா? பலமாக இருந்துருச்சோ? எடுத்து காட்டியிருக்கலாமா? சரி, ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக தான் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் எந்த கருத்துலையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து சொல்லலையா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறோம்னு சொன்னீங்களே, அப்போ அது தூக்கி கடாசிடலாமா, வீசிடலாமா? நீ தனியாகத்தான் சொல்லணும், பிஜே மட்டும்தான் சொல்லணும். ஷம்சுதுஹா சொல்லிடக்கூடாது, முன்னால் அவருடைய மெம்பர்களில் சைஃபுல்லா ஹாஜா சொல்லிடக்கூடாது, அலி அப்பாஸ் அலியா அவர் சொல்லிடக்கூடாது. இப்படி எழுதியிருக்கிறீங்களே, எல்லாரும் சேர்ந்து ஒரு முத்த கருத்துக்கு நாங்கள் ஒத்துருக்கிறோம், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு முத்த கருத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம், எழுதியிருக்கிறோம்னு சொன்னீங்களே, அந்த ஒருமித்த கருத்து வருதே, ஏகோபித்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை தூக்கி அதையும் நான் காட்டுறேன். நான் இது சொல்லலை, எல்லாத்துக்குமே நான் அதனுடைய ஆதாரங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போட்டும் காட்டுவோம்.
அருமை சொல்ல இது புரியாத ஒரு புதிர். இது ஒரு ஆளாக அவன் ஆய்வு செய்து ஒரு கருத்தை எடுத்துக்கிறான் மார்க்கத்துக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில்னா அது ஏற்றுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்துக்கு முரணம். இந்த ஹதீஸு இஜ்மாவுக்கு முரணோன்னு காட்டுறது, எதிரானதுங்கிறது காட்டுறது புரிய முடியாத ஒரு பொருளாக இருக்குது சகோதரர்களே. அதே மாதிரி இஜ்மாவுடைய ஒரு 26 கேள்வி, அது பழைய கேள்வி தான். இஜ்மா யாரு? மதீனாவாசியா, மக்காவாசியா, கூஃபாவாசியா, பசராவாசி? கேள்வியா இது? இஜ்மா எதுக்கு சொல்கிறதுன்னு கேளுங்க, சொல்லிட்டு போகிறோம். அதுலேயே நீங்கள் இன்ஷா அல்லா தஆலா பூரண விளக்கம் கிடைக்கும். இஜ்மான்னு சொன்னால் அது என்ன அப்படி அங்கீகரிக்கிறதா, ஆய்வுடைய இஜ்மாவா? இதுக்கு காரணம் என்னான்டா, என்னை மன்னிக்கணும், யாராவது தப்பாக விளங்கிடக்கூடாது, அவர் ஒழுங்காக உசூலுல் ஃபிக்ஹ் படிக்கலை. ஃபிக்ஹுடைய அந்த அடிப்படை சட்டங்களுடைய நூல் இருக்குது, அவர் கவனமாக படிச்சிருந்து வந்திருந்தா ஒன்று இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஞானம் இல்லைங்கிற அர்த்தம், அது படிக்கலை விளங்கலைன்னு அர்த்தம், அல்லது விளங்கிக்கிட்டே வேற ஒரு மாதிரியான கருத்து வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். வேற எந்த காரணமும் எனக்கு சொல்ல தெரியலை. இஜ்மா என்பதற்கு 2 வகை இருக்குது சகோதரர்களே. உசூலுல் ஃபிக்ஹ்ல தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இஜ்மாவுடைய 2 வகை. ஒன்று இஜ்மாவு இஃப்திகாரின், இன்னொன்று இஜ்மாவு இஅ்திராஃபின். அங்கீகாரம் செய்யக்கூடியது, அங்கே ஆய்வு இருக்காது, எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கிறோம், இது ஒரு வகையான இஜ்மா. அதில் ஆய்வு செய்யக்கூடிய வேலையும் இருக்காது. இன்னொன்று இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் தெளிவாக கிடைக்காத போது அதன் விதமாக அதன் மீது ஆய்வு செய்து இதுக்கு என்ன தீர்வு வரலாம், எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கலாம் அப்படின்னு ஆய்வின் மூலமாக வரக்கூடிய இஜ்மா. இந்த 2 உறுப்பினர்களே வேற. அங்கீகாரத்துடைய இஜ்மா இருக்குதே, ஏத்துக்கிறது இஜ்மா, அதுக்கு உதாரணமாக குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் ஷரீஃபை நம்ம பார்க்கல, ஜிப்ரீலையும் பார்க்கல, மீகாயிலையும் பார்க்கல. இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனுங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் மறுக்கலை. நம்ம நபிகிட்ட நேரவும் இல்லை, அந்த காலத்திலையும் இல்லை, செய்திகளைத்தான் கேட்டோம். யாரிடத்திலையும் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் இஸ்லாமிய கொள்கைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ, அப்பாற்பட்டவனை விடுங்க, வழிகட்ட ஷியாக்கள் இருக்கிறான், அவன் 40 ஜுஸு இருக்குங்கிறான், 10 ஜுஸுவை மறைச்சிட்டாங்கங்கிறான், என்னென்னமெல்லாம் அதனுடைய குற்றச்சாட்டுக, அவனுகளை பற்றி அல்ல. ஒரு அணியில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நாங்கள் சொல்கிறோம், ஹனஃபியா இருந்தாலும் சரி, ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹம்பலியா இருந்தாலும் சரி, மாலிகியா இருந்தாலும் சரி, பிரிவு சட்டங்களில் இப்படி கருத்து வேறுபாடு உள்ள இவர்களும் கூட ஒட்டுமொத்தமாக ஓர் அணியிலிருந்து ஏற்கிறாங்கன்னு சொன்னால் இது கருத்து வேறுபாடுடைய அடிப்படையில் அல்ல, ஆய்வுடைய அடிப்படையில் அல்ல, அங்கீகாரத்துடைய அடிப்படை. நம்ம முன்னால் இருக்கிற இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட முழுமையான குர்ஆன், சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட குர்ஆன், இதுதான் உண்மையான குர்ஆன், இதில் மாற்றம் இல்லை, மறு ஏற்படலை, இடையில மாற்றப்படலை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் திருச்சியில் உட்காந்து ஏற்றுக்கிறான்னு சொன்னால் அந்த அங்கீகாரம் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கங்கிற அடிப்படையில் தான். இல்லாட்டி யார் ஆதாரம் சொல்லுவா இந்த குர்ஆன் ஒரிஜினல்ட்டு? நீங்கள் நம்மளும் புகாரி சரி படிக்கிறோம், புகாரி புகாரிங்கிறோம், முஸ்லீம் முஸ்லீம்ங்கிறோம். இது புகாரி தான் எழுதினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது முஸ்லீம் தான் எழுதி வச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எந்த நூல்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கிட்டோம். புகாராவில் பிறந்த முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரின்னு ஒருத்தர் முஹத்தீஸ் இருந்தார், ஹதீஸுக்கலா வல்லுநர் இருந்தார், அவரால் தொகுக்கப்பட்டது. இது என்கிறது அங்கீகாரம், இது அங்கீகார இஜ்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆய்வுடைய திறன் இருக்க வேண்டியது இல்லை, ஏற்றுக்கிட்டோம். யார் ஏற்றுக்கிறோம் அவனை நம்மளை விட்டு அப்பாற்பட்டு ஒதுக்குவோம். இந்த குர்ஆன் 30 ஜுஸு ஒரிஜினல் அப்படின்னு யாரும் ஏற்றுக்கிறலையோ அவன் நம்மளை சார்ந்தவன் அல்ல, ஒதுக்கி தள்ளிடுவோம். இந்த இஜ்மா, இதுக்கு பேர் இஜ்மாவு இஅ்திராஃப்னு சொல்லுவாங்க, அங்கீகார இஜ்மான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆய்வுடைய இஜ்மா. சட்ட பிரச்சனை வந்துருச்சு, இந்த சட்டத்துக்கு தீர்வு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நேரடியாக இல்லை, தெளிவாக இல்லை, இதுக்கு ஒரு விளக்கமே சொல்லணும், இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து யார் சேர்றது, எல்லாரும்டா யார் கேள்வி கேட்டார். நியாயமான கேள்வி, தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வாழக்கூடிய, நல்ல விளங்கிக்கணும், ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட அறிஞர் பெருமக்கள் மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது விஷயம் அதை விளங்கிக்கணும், குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படாத புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில், புதிதாக தோன்றிவிட்ட ஒரு விஷயத்தில் ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட அறிஞர் பெருமக்கள் ஒட்டுமொத்த ஒரு கருத்துக்கு வருவார்களே ஆனால் இதுக்கு பேர் தான் இஜ்மா.
அரபில அழகா சொல்லுவாங்க, இஜ்மாஉல் இத்திஃபாக்குல் முஜ்தஹிதீன மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஸ்ரின் அலா அம்ரின் ஷரஈயின். இதுதான் அதனுடைய விளக்கணம். வரைவிலக்கணம் இவ்வளவுதான். வரைவிலக்கணம் இவ்வளவு. அப்போ முஜ்தஹிதுன்னு சொன்னான்னா நேர்மையான முஜ்தஹித். ஏன்டா ஏகப்பட்ட முஜ்தஹித் இப்போ இருக்கிறான். ஆய்வாளராக இருக்கிறவங்களாம் அவங்கள்ட்ட ஆய்வாளர்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி உண்டான ஆய்வுகள்லாம் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்கிறத காட்ட வர்றேன். நேர்மையான ஆய்வு திறன் கொண்ட அந்த அறிஞ பெருமக்கள் ஊரு காலத்தில் வாழக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பார்களே ஆனால் நல்லா தெரியும், ஆய்வாளர்கள் அறிஞ பெருமக்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்கள் நம்பியவர்கள், அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு சொன்னால் ஏதாவது ஆதாரத்துடைய அடிப்படையில் தான் வருவார். தீர்மானம் போட்டு வர்றதுக்கு பேர் அல்ல. முத்தவள்ளியும் மோதினாரும் பேசுமாமெல்லாம் சேர்ந்து அவர் பேசியிருக்கிறார் பிஜே பல இடங்களில். அதுலேயும் சொல்கிறேன், இன்ஷாஅல்லாஹ் நான் போட்டு காட்டுறேன். எழுதுறாரு, இந்த இஜ்மான்னு சொல்கிற கிறுக்கணுகளை எல்லாம் கூப்பிடுங்கிறார் ரொம்ப நாகரிகமான முறையில். அதில் எடுத்து போட்டு காட்டுறார். இந்த சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறவன் எவன்லாம் இஜ்மான்னு சொல்கிறானோ இந்த கிறுக்கங்களை பூரா கூப்பிடு. இந்த கிறுக்கணுகளாத்தையும் வந்திருக்கிறோம். இப்போ யாரும் கிறுக்கன்னு காட்டுறதுக்காக வேண்டியதான். விளங்குதா? இப்போ எங்கள் கிறுக்கன் கேன என வார்த்தையா இது? இங்கே விவாத அரங்கத்தில் பேசிட்டார். மக்கள் மத்தியில் பேசும் பொழுது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் போட்டு காட்டுறோம். அது உங்களுக்கு நியாயமாக படுதுன்னு சொன்னால் நீங்களே சிந்திச்சுக்கங்க. அருமை சோதரர்களே, ஒரு புதிதாக ஒரு பிரச்சனை தோன்றிவிட்டதுன்னு சொன்னால் சட்ட பிரச்சனை, ஆய்வுடைய பிரச்சனைண்டா ஒரு காலத்தில் வாழக்கூடிய அனைத்து அறிஞ பெருமக்களும் ஆய்வு திறன் கொண்ட நல்ல அறிஞ பெருமக்கள் அந்த விஷயத்தில் ஒரு மொத்த கருத்தை எடுத்து ஒன்று கூடுவார்களே. ஆனால் இதுக்கு பேர் தான் இஜ்மா. சரி, இந்த இஜ்மா எந்த காலம்? ஒவ்வொரு காலத்திலும் இருக்குது. ஒவ்வொரு காலத்திலும் இருக்குது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை புதுசாக உண்டாயிருச்சுன்னு வைங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை உதாரணம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்டில் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் பிஜேட்ட கேட்குறாங்க, பீடி குடிக்கிறது பற்றி என்ன சட்டம்ட்டு. குரானில் பீடி உதீசப்பட்டு எங்கள் பீடி குடிக்காதுன்னு குரானில் வருமா? ஹதீஸில் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பீடியும் சிகரெட்டும் அந்த காலத்தில் இல்லை. அப்போ அவரே வந்து ஆதாரம் காட்டி சொல்கிறாரு, வலாத்துல் கூபி ஐதீக்கும். அது அரபுகளில் எழுதி போட்டிருக்கக்கூடிய ஆயத்து தான். அவருடைய பழக்கத்தில் காப்பி அடிப்பார், வெளியே சொல்ல மாட்டார். நாம் உள்ளதை சொல்லி போடுவோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் தப்பும் அல்ல. காப்பி அடிச்சுட்டு போகிறாரு, பேரை சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. ஒரு ஆயத்தை அடிப்படையாக வச்சு உங்களை நீங்கள் அழிவில் ஆக்கி கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லியிருக்கிறான். பீடி சீரட்னால அழிவு வருதுன்னு தெரியுது, அதனால் பீடி சீரட்டு குடிக்கக்கூடாது. பிஜே சொன்னார், சைஃபுத்தீன் ரஷாதின்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு, 100 பேரும் சேர்ந்து சொன்னான். இஜ்மாயா? இதான் இஜ்மா. வேறண்டா என்ன இஜ்மாண்டா? என்ன தனியா தீர்மானம் போட்டு ஜெயிக்கிறதா? ஓட்டு போடுறது ஒரு ஹாலில் கூடி, டைமண்ட் ஹாலில், அரிஸ்டோவில். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று வாதிட வந்துவிட்டு ஆதாரம் வைக்கலைன்னு சொன்ன பிறகு கூட ஒரு ஆதாரம் வைக்கலை. கடைசி வரைக்கும் ஆதாரம் வைக்கிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார். இஜ்மா என்பது அவர் எதை இஜ்மா என்று சொல்கிறாரோ அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் இஜ்மா செஞ்சீங்கள, நீங்கள் குரானை இஜ்மா ஆதாரம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? முதல் நிறுவுங்க. ரெண்டாவது கேள்வியை கேள்வி, அதுக்கு நான் பதில் இருக்குது. ரொம்ப ஆத்திரப்பட்டு டென்ஷன் படுறதுலாம் நன்மை இல்லை. டென்ஷன் நீங்கள் பட்டால் நாங்கள் அதை விட கூட பட்டுருவோம், நல்லா இருக்காது. நிதானமாக கருத்துக்களை என்ன செய்யுங்க, எடுத்து வைங்க. ஆத்திரப்படுற விதமாக நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு பேச தெரியும், ஆனால் இது வரைக்கும் வரமாட்டேன். நிதானமாக கருத்தாக என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அதை ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், ஆதாரம் ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க. அந்த ஹதீஸ் சம்பந்தமாக நான் ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, அந்த விவாத ஒப்பந்தத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த லைஃபான ஹதீஸுகள் விஷயத்தில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறதுண்டு. அதனால தான் நம்ம இதை லைஃபாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்பது அவருடைய கொள்கைங்கிறார். அவர் கொள்கையில் நின்று வாதிக்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு நான் வாதிட்டுருக்கிறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சில விஷயங்களை தவறாக லைஃபான விஷயம் சொல்லியிருப்போம், பிறகு சரின்னு தெரிய வரும், சரின்னு சொல்லிட்டு தவறுன்னு தெரிய வரும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ அபு ஹனீஃபா அவர்கள் நான் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே ஜாஃபிருல் ஜோஃபி என்பவனை போல ஒரு பெரும் பொய்யனை பார்க்கல அப்படிங்கிறாரு. எல்லாரும் இஜ்மா ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க, அதுக்கு மாற்றமாக உடைக்கிறதுக்கு. அபு ஹனீஃபா இமாம் இந்த ஜாஃபிருல் ஜூஃபி என்பவருடைய ஹதீஸை எடுத்து போட்டு என்ன செய்கிறாரு, யார் பொய்யன், நான் வாழ்நாளில் பார்த்ததுலேயே மகா பொய்யன் அந்த ஆள் தான் சொல்லிவிட்டு
அவர் ஹதீஸ் ஆதாரமாக வச்சுக்கிட்டு இஜ்மா மறுக்கிறார் அபு ஹனீஃபா இமாம். இதை இப்னு ஹிப்பான் அவர்கள் இப்படி ஆச்சரியமாக இருக்கிறது, உனக்கு பிரச்சனை நெருக்கடி வந்தவுடனே பொய்யெல்லாம் நல்லவன் ஆயிடுவானா அப்படின்னு சஹி இப்னு ஹிப்பானில் அதை அவர் கேட்கவும் செய்கிறார். இது ஒரு நல்லவர் நினைத்து விட்டு கெட்டவர்னு கருதுறதுங்கிறது விஷயம் வேறு. கெட்டவர்னு சொன்னவர் நல்லவர் ஆகுறது அது அஜபு தான், ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை சொன்னாங்களே அதையும் இதே மாதிரி கேளுங்க, இப்போ கேட்ட மாதிரி. சரியா? இது டாப்பிக்கு அந்த தனி டாப்பிக்காக இருக்கனால அதுக்குள்ளே போகலை, அது சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நஜாத்தில் எழுதுனால மறக்க மாட்டோம். நஜாத் பத்திரிக்கை ஓப்பனாக தான் ஒழிச்சு வைக்கிற விஷயம் கிடையாது. அடுத்து உசூல் ஃபிக்கை நம்ம படிக்கலை அப்படிங்கிறாங்க. உசூல் ஃபிக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதி வைத்து கொண்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் உசூல் ஃபிக்குன்னு எழுதிக்கிற விஷயங்கள் வண்டவாளங்களாம் எடுத்து விட்டோம்னு சொன்னால் ரொம்ப அசிங்கமாகிவிடும். அதனால் உசூல் ஃபிக்கை நான் படிக்கலைன்னு பெருமை தான் எனக்கு. வழங்குதா? விமர்சனத்திற்காக நான் சில நேரங்கள் படித்திருக்கேனே தவிர அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த வாதமுமே இருக்காது, எந்த லாஜிக்கும் இருக்காது. உசூல் என்றால் ஒரு லாஜிக்கு, ஒரு அறிவுபூர்வமான எந்த கேள்விக்குனாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் எழுதப்படணும் இல்லையா? அந்த அடிப்படையில் கிடையாது. அதை நான் பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், குர்ஆனை நம்புகிற இஜ்மா தானே அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய இந்த இஜ்மாங்கிறத சொல்வதற்காக எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை நிறைந்த வாதத்தை வைக்கிறாங்க. குர்ஆனை நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூல் அதை குர்ஆன் என்று சொன்னார்கள். முடிவு அல்லாஹுடைய ரசூல் சொன்னது தான். அந்த செய்தியை நமக்கு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர குர்ஆன் அவங்க முடிவெடுத்தது ஆதாரமாக எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை குர்ஆன் என்று சொன்னாலும் ஒரு ரிவாயத். அந்த ரிவாயத்தை ஒட்டுமொத்த சமுதாயம் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்கிறது. அப்போ ரிவாயத் ராவிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். குர்ஆன் தீர்மானித்தது அவங்க தானே. அவங்க தீர்மானிக்காட்டால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 10 பேர் மட்டும்தான் சொல்லி இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்ற ஆதாரம் கிடைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ ஒரு ரிவாயத்து அதிகமாக ஒரு இஜ்மாவா எல்லாம் கூடி தான் முடிவு எடுக்கிறோமா என்று இது இஜ்மாங்கிறாங்க. அதாவது கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேற, தகவலை ஏற்றுக்கொள்வது என்பது வேற. தகவல் இதெல்லாம் தகவல் கடத்த தகவல். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை நீங்கள் 100 பேர்கிட்ட போய் எடுத்து சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சொன்ன செய்தியை எடுத்து சொல்லிக்கிறீங்க. அந்த மாதிரி 1000 பேர்கிட்ட போகிறதுனால அந்த கருத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிட மாட்டாங்க, அந்த முடிவுக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிட மாட்டாங்க. அதனால் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்டால் இது என்ன ஒரு வாதமாக? இது அறிவுடைய ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாதமாக நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஜக்காத்து சம்மந்தமாக அவர் எடுத்துக்காட்ட நானே கூட சொல்லிடுவோம். எடுத்துலாம் நீங்கள் காட்ட வேண்டியதெல்லாம் கிடையாது. நாங்கள் எதை சொல்லி இருந்தாலும் நீங்கள் ஆதாரத்தை காட்டவான்னு பயம் காட்ட வேணாம். நானே கூட எடுத்து காட்டிவிடுவேன். வழங்குதா? ஏகத்துவம் பத்திரிகையில் நம்ம எழுதியிருந்தோம், ஜக்காத்து ஒரு கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கலாமா, அதை போய் தலைப்பாக்கி விட்றாது, தனி தலைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இஜ்மா விட்டு கடந்து போயிடாதீங்க. தகவலை சொல்லிக்கிறேன். அதை எழுதும் பொழுது இது சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் நாங்கள் கூடி ஆய்வு செஞ்சோம், எல்லா விதமான மாற்று கருத்துடையதை பரிசீலித்தோம், இன்னொரு கூடி தயாரித்து இதை வெளியிட்டிருக்கிறோன்னு முன்னுரையில் எழுதியிருக்கிறோம். அது அழிக்கலை, இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கருத்தில் எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்ததால் ஏற்றுக்கொள்ளுங்கடா சொன்னோமா? ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு எடுத்துருக்குறோம் என்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் ஆதாரம்னு சொன்னோமா? நாங்கள் ஒன்றா சேர்த்து சொல்லி இருந்து தவறாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோ பேர் செய்திருக்கிறோம், அதை கூட ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் இவங்களுக்குள்ள வெட்டுக்குத்து நடக்குதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. ஜக்காத்து விஷயமா பிஜேக்கு ஒரு கருத்து, மற்ற உலமாக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்று சில மேடைகளில் பேசப்பட்டதற்கு தான் ஒரு கருத்துலாம் நாங்கள் இருக்கிறோம், ஆய்வு செஞ்சு ஒன்றா தான் இருக்கிறோம் என்று சொல்ல அவசியம் வந்ததே தவிர நீங்களாம் கூட இஜ்மா எடுக்கலாமான்னா அதை ஆதாரமாக காட்டினோமா? நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்து விட்டோம், அதனால் நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ஒரு மார்க் ஆதாரம் சொன்னோமா? நாங்கள் இதை தான் ஆதாரமாக காட்டாங்க. இஜ்மாவுக்கு உங்கள் ஆதாரத்தை எடுத்து போட்டு வைப்பீங்களா? இது என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னு தெரியலை. அதுக்கப்புறம் அநாகரிகமாக பேசியிருக்காரு, கிறுக்கன்லாம் சொல்லியிருக்காருங்கிறாரு. நான் அவர் அது மாதிரி எடுத்து போட்டார்னு வைங்க, நம்ம சைபுதீன் ரஷாதியுடைய அநாகரிகத்தை நான் எடுத்து போட்டேன்னு வைங்க, சைக்கு அதை வச்சுருக்கிறேன். என்னென்ன மாதிரி ஒரு அன்பார்லிமெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அது நிறைய வேறு தலைப்பு இருக்கிறது, அது கூட நாளைக்கு தலைப்பு இருக்கிறது. இன்றைக்கி தலைப்பில் தேவையில்லாமல் அது இருக்கிறார், அதனால் அதை விட்டுருவோம், தேவைப்பட்டால் அதை எடுத்து போடுவோம். பீடி உதாரணம், பீடி ஒரு ஆயத்தை காட்டி இவர் சொன்னார், ஆமாம் ஆயத்தை காட்டி சொன்னேன், அது எல்லோரும் சேர்ந்து கூடி எடுத்தால் தப்பான்னு கேட்குறீங்க. சரி, எல்லோரும் கூடி சேர்ந்து பீடி குடிக்கலான்னு சொல்லிவிட்டாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் இந்த ஆயத்தை வச்சு சொல்கிறேன், அப்போ எதை எடுத்துக்கிறது? பீடி குடிக்கலாங்கிற ஒரு ஆயத்தை, அந்த லா தக்துலு லா துல்குபி ஐதீக்கும் இல்லை தகுலுக்காங்கிற ஒரு ஆயத்தை வைத்து, உலா தக்துல் அம்புசக்கம்ங்கிற ஆயத்துக்களை வைத்து உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் வசனத்தை வச்சு பீடி குடிக்காதீங்க நான் சொல்கிறேன்.
அப்போ 1000 பேர் கூடி நின்று இல்லை குடிக்கலாங்கிறாங்க. இப்போ எதை எடுத்துக்கிறது? ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதை தான் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு ஆள் சொன்னதை 10 பேர் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிறேன்னு. ஒரு ஆள் சொன்னது கரெக்டாக இருந்தால் ஒரு ஆள் சொன்னதை ஏற்றுக்கிறேன்னு. அதிகமான பேர் சொல்லுவது ஆய்வு ஆதாரங்களை கொண்டதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். முடிவு ஆதாரத்தை வச்சு தானே தவிர ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்து கிடையாது. இந்த அடிப்படையை கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்க, இதை ஒரு பீடி குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக கேட்குறாங்க. அதோடு என்ன செய்கிறாங்க, பீடி கூட ஆதாரம் இருக்குது, ஆள் இருக்குது, சாட்சி இருக்குது. எந்த சாட்சி? அந்த சாட்சியை பற்றி அழைச்சி விட்ருமா? இப்போ நடந்த சம்பவம் வரைக்கும் சொல்ல வேண்டி வந்துடும். சாட்சினா சாட்சி தகுதியான ஆளாக இருக்கணும்ல. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இந்த போகிற போக்கில் சொல்கிற மேட்டர்லாம் இருக்க, இதெல்லாம் அந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இஜ்மாவுக்கு இது ஆதாரம், அதை சொல்லுங்கள். நாங்கள் சொன்னதுக்கு மறுப்பை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவது என்ன இல்லை, சரியில்லை. அப்புறம் பாருங்கள், இஜ்மாங்கிறதுக்கு இப்போ ஒரு விளக்கம் சொன்னார்ல, அது சொல்லுங்கள். இஜ்மாவுக்கு ஒரு போட்ட விளக்கம். இஜ்மாண்டா என்னன்று இப்போ விவாதத்தில் ஒன்று பேசுகிறாரு பாருங்கள். இஜ்மாண்டா என்னன்னு ஒரு அவர் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பாருங்கள். சபைக்கு தகுந்தவாறு இஜ்மாவுக்கு விளக்கம். ரசூல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருவர் கூட அது சங்கிலியாக இருக்கணுமா, ஒருவர் கூட மாற்றம் இல்லாமல் சொல்வது தான் உசூல் ஃபிக்ஹில் இஜ்மான்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறாரு. ஆனால் உசூல் ஃபிக்ஹில் அப்படி இல்லைன்னு இப்போ சொல்கிறாரு. உசூல் ஃபிக்ஹ் யார் படிக்கிறான்னு வழங்கி போச்சு. அது போடுங்க, சவுண்டா வைங்க, சவுண்டு கொடுங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதை தொடர்ந்து அங்கீகரித்து வந்திருக்கிறதோ இது பலமான ஆதாரங்கள், மிக பலமான ஆதாரம். அதைத்தான் இங்க கிதாபுகள்ல இஜ்மான்னு சொல்லுவாங்க. இவர் இஜ்மாவுக்கு நடைமுறைன்னு அர்த்தம் செஞ்சுட்டு அதை படிச்சு பேசுறது. இஜ்மா எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, நபியுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அதை ஒருவர் கூட மாற்றம் செய்யாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களே, அப்படியே ஏத்துக்கிட்டு வந்திருப்பாங்களே, இதுக்கு பேரு இஜ்மா. இது மிகப்பெரிய ஆதாரம், பலமான ஆதாரம். இந்த ஆதாரத்துக்கு புகாரியுடைய லெவலுக்கு ஆதாரமே இல்லை. அதை விட இது பலமான ஆதாரம். அப்ப இஜ்மாண்டா என்ன சொல்றாருன்னா, இப்போ கூட கூடி எடுக்கலாம்ங்கிறாரு. புதிய பிரச்சனைக்கு எடுக்கலாம்னு இப்போ சொல்றாரு. ஆனால் உசூல் ஃபிக்ஹில் என்ன இருக்குங்கிறாரு, உசூல் ஃபிக்ஹில் இருக்குன்னு இப்போவும் சொன்னார். இதையும் உசூல் ஃபிக்ஹில் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. நான் தௌலீத் தல்வியை 40 வருஷம் படித்து கொடுத்துருக்கேன்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன். இஜ்மா சொன்ன விளக்கத்தை பல விளக்கம் இஜ்மாவுக்கு அவர் சொன்ன பல்ட்டிகளை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இவ்வளோ கேள்வியும் கேட்டேனே, அதெல்லாம் காரணத்தோடு தான் கேட்டிருக்கிறேன். எல்லா இஜ்மாவும் சொல்கிறார் அவர். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட மாற்றம் செய்யாமல் சொல்வது தான் இஜ்மான்னா, அப்போ ரசூலுல்லா காலத்தில் இருந்துருச்சு. அப்புறம் இஜ்மா ரசூலுல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மாற்றம் செய்யலைன்னா அதுலேருந்து இஜ்மா தேவையில்லைன்னு வளர்க்குது. அதான் ரசூலுல்லா காலத்தில் இருந்து போச்சே, ரசூலுல்லா காலத்தில் மார்க்கமாக போச்சே. அப்போ அதுக்கு தான் நான் கேட்குறேன், இஜ்மான்னா நீங்கள் என்னங்கிற அது விளக்குங்க. அதுபோக நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லலை. நீங்கள் சொன்ன இந்த இஜ்மாவை இந்த 2 இஜ்மா, ஒன்று இந்த கிளிப்பிங்கில் நான் சொல்லி காட்டுற இஜ்மாவை, இன்னும் நிறைய இஜ்மா ஒன்றா போடுவேன். அந்த இப்போ இந்த சபையில் இப்போ 2 இஜ்மா வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொரு காலத்தில் உம்மத்துகளாக கூடி ஆய்வாளர்கள் கூடி முடிவு செய்கிறது இஜ்மாங்கிறீங்க. இப்போ நம்மளாக கூடி முடிவு செய்யலாங்கிறீங்க. அந்த முடிவு தான் இஜ்மான்னு சொன்னால், நீங்கள் சொன்ன இந்த இஜ்மாவு தான் எல்லாரும் இஜ்மான்னு சொல்கிறாங்களா? இதுக்கு மாற்றமாக வேற ஒன்றை இஜ்மா என்று சொல்லி உங்களை விட பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் அவர்கள் காபிர்களா, வழிகேடர்களா, அல்ல சுன்ன ஜமாத்துக்கு எதிரிகளா? இதுதான் ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த நீங்கள் சொன்ன அந்த இஜ்மா என்ற கருத்தில் தான் இஜ்மா செய்திருக்கிறார்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இஜ்மா இல்லை காட்டிருச்சே, இஜ்மாவில் இஜ்மா கிடையாது. இந்த ஒரு இஜ்மா, இந்த ஒரு இஜ்மா, நிழல் ஒரு இஜ்மா, நிஜம் ஒரு இஜ்மாவாக இருக்கிறது. அப்போ இஜ்மா என்பதிலேயே ஒரு கருத்து இல்லை. அதுதான் நான் கேட்குறேன், எந்த இஜ்மாவை சொல்கிறீங்க? கேள்விகள் எவ்வளோ கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாமல் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாதங்களையும் வைக்க மாட்டேங்கிறீங்க. நேற்று அப்படி பேசுகிறேன், இன்றைக்கி இப்படி பேசுகிறேன், நீங்கள் குரானை ஏற்றுக்கிட்டீங்க, அதில் எழுதுனீங்க, இது இஜ்மாவுக்கு ஆதாரமாகுமா? அப்படியே நாங்கள் தப்பாக எழுதினாலும் அதனால் இஜ்மா நிலைநாட்டப்பட்டுருமா? நான் அன்றைக்கி எழுத தப்பு, அதில் தப்பாக எழுதிட்டேன், இதில் தப்பாக எழுதிட்டேன், சரி நான் ஒரு கிறுக்கு போய் தப்பாக எழுதிட்டேன்னு வைங்க, அதனால் இஜ்மா நிலைநாட்டப்பட்டுருமா? இஜ்மாவை கொண்டு நிலைநாட்டுங்க, இஜ்மாவை ஆதாரங்களுக்கு நிலைநாட்டுங்க, இஜ்மாவை வாதங்களை வச்சு நிலைநாட்டுங்க, ப்ரூஃப்களை வச்சு நிலைநாட்டுங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி ஆதாரம் இல்லைங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு
நீங்கள் வேறு மாதிரி பேச வேண்டாம், உங்களுக்கு அது நல்லது இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அழகாக வைங்க. நான் எவ்வளோ அன்பாக மெதுவாக, நான் வேகமாக பேசக்கூடிய ஒரு ஆள், நானே எவ்வளோ நிதானமாக மெதுவாக ஸ்லோவாக ஒரு விவாதத்தில் வேணாங்கிறதுக்காக வேண்டி ஏன் அப்படி கேட்டுக்கிட்டேன்னா, விவாத ஒப்பந்தத்தில் முஸ்தபா சொன்னார், அதில் கலந்து கொண்டவர் சொன்னார், காரசாரமாக இல்லாமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிகு சகோதரர்களே, உசூல் கிதாப் படிச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டான்னு சொன்னதான். உடனே உசூலில் உள்ளதெல்லாம் நான் எடுத்து போட்டால் தாங்குவியான்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இத்தனை 26 கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்கிறக்காண்டி சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஜ்மா 2 வகை இருக்குது. கிளிப்ஸ் போட்டு காட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். நானே உங்களுக்கு சொன்னேன், இஜ்மாவுடைய 2 வகை. ஒன்று அங்கீகாரத்துடைய வகை, அது நபியுடைய காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்டது, குரான் இருக்குது, அதுதான் இஜ்மா. இன்னொன்று இஜ்மா இருக்குதே ஆய்வுடைய இஜ்மா. சட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு சட்டம் வந்துச்சு குரான் ஹதீஸில் அதுக்கு தெளிவாக கிடைக்கல அப்படிங்கும்போது அது பற்றி சிந்திச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு இருக்குது. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அது பற்றி செய்யக்கூடிய தீர்ப்புகள் இருக்குது. இது பேர் ஆய்வுடைய இஜ்மா. இது ஒவ்வொரு காலத்திலையும் மாறுபடும். அதையும் முழுக்க விளக்க சொல்கிறேன். நான் விளக்க சொல்கிறதுக்காண்டி தான் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறேன். இஜ்மா என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய காலத்திலையும் இஜ்மா செய்யலாம், சஹாபாக்களுடைய அடுத்த காலத்திலையும் இஜ்மா செய்யலாம். இது என்னமோ நிழல் சண்டை போடுறது மாதிரி இருக்குது. ஒரு உதாரணத்தை காட்டி நீங்கள் பேசி இதில் நீங்கள் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது முழுக்க விளக்க முடியும். நான் இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். இஜ்மாவுடைய உண்மை நிலை என்னன்னு சொன்னால், அங்கீகாரத்துடைய இஜ்மா ஒவ்வொரு காலத்தில் இருக்கும். எல்லாருக்கும் அதுக்கு ஆய்வுடைய திறனே தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறக்கி வைக்கப்பட்ட குரான், இறக்கப்பட்ட குரான் சஹாபாக்களை அங்கீகரித்தாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க. இன்னைக்கு நாம் அங்கீகரிக்கிறோம், சஹாபாக்களையும் பார்க்கல. அவங்க சொல்கிறாங்க செய்தியாக சொன்னாங்க, அந்த செய்தியாக ஏற்றுக்கிறதே இஜ்மா தானே. அவங்க சொன்ன செய்திகளை எல்லாரும் ஏற்றுக்கிறோமா இல்லையா? இல்லாட்டினா செய்தின்னா பொய்யுக்கு இருக்குது, உண்மைக்கு இடம் இருக்குது, தள்ளுன்னு தள்ளலையே. இந்த குரானு எல்லாரும் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா? வந்துச்சு, வாழையடி வாழையாக, தலைமுறையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அனைத்து முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து பேர்களும். நான் அதையும் உதாரணம் காட்டினேன். வழிகட்ட கூட்டம் இதில் சேரணுங்கிறது இல்லை. ஷியா ஒதுங்கி போனான், ராஃபிசியா ஒதுங்கி போனான், ஹாரிஜியா ஒதுங்கி போனான், எத்தனையோ கூட்டங்கள் தனித்தனி விஷயங்களில் ஒதுங்கி போனாங்க. ஒட்டுமொத்த கருத்து நாங்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று சுன்னத் வல் ஜமாத்னு சொல்கிறோமே, இவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அங்கீகாரம் நபியுடைய காலத்திலேயும் இருந்தது. ஹனபி ஷாஃபி அப்போ இல்லை, சஹாபாக்கள் அங்கீகரித்தாங்க. சஹாபாக்களுக்கு பிறகு அந்த தாபியன்கள் அங்கீகரித்தாங்க, இது குரான் தான்ட்டு. தபா தாபிகள் அங்கீகரித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நம்மளும் திருச்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாரும் அங்கீகரிக்கிறோம். இந்த அங்கீகாரத்துடைய இஜ்மா இது ஒரு வகை. இது நபியுடைய காலத்திலிருந்து துவங்கி எல்லாருமே இதில் மாறுபடவே மாட்டாங்க. எல்லாரும் ஏத்தாகணும், மறுத்தாண்டா காபிரா போயிடுவான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இஜ்மா இருக்குது. இந்த அங்கீகார இஜ்மா, இதுக்கு பேர் நீங்கள் ரிவாயத்துன்னு சொன்னாலும் சரி, இதுக்கு பேர் இஹ்பார்னு சொன்னாலும் சரி, அதுக்கு தகவலுண்டு அடையாளம் கொடுத்தாலும் சரி. இன்னொரு வகையான இஜ்மா இருக்குது. அந்த இஜ்மா ஆய்வு, அறிவுபூர்வமாக ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு எதை குரான் ஹதீஸில் நம்ம நேரடியாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியலையோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுடைய விஷயத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு ஒவ்வொரு காலத்திலையும் மாறுபடும். அதில் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. உசூல் ஃபிக்குடைய எழுதுனதுக்கு சொன்னதுக்கு காரணமே என்னண்டா, அவங்க ஒன்றும் கிறுக்கன் கேணையன் அல்ல, அவங்களும் எழுதுனவங்க தான். நம்மளை பற்றி குறைஞ்ச அளவு நம்மளோட தாழ்ந்து போயிருக்க மாட்டாங்க, மூமீன்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த விளக்கம் வந்துச்சுன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருங்கிற அளவில் தான் சொல்கிறோமே தவிர குறைபடுத்தி சொல்கிறக்கூடிய நோக்கம் நமக்கு இல்லை. சொல்ல இப்போ சஹாபாக்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவோ அல்லது அவர்களால் நமக்கு வாங்கித்தரப்பட்ட குர்ஆன் மூலமாகவோ நேரடியாக ஒரு சட்டம் இல்லாத போது, அல்லது ஏதாவது ஒரு ஹதீஸில் முரண்பட்ட ஹதீஸ்கள் பல தென்படுது. ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு வெளிரங்கத்தில் பார்க்கும்போது முரண்படுது. உண்மையில் முரண்பாடு இருக்காது, காலத்தில் மாறுபட்டிருக்கலாம், நிலையால் மாறுபட்டிருக்கலாம், ஆட்களால் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் எது காலத்தில் முந்தினது, எது பிந்தினது, யாருக்கு சொன்னதுங்கிறது தெரியாத நிலையில் பலதரப்பட்ட கருத்து தரும்படியான ஒரு ஹதீஸுகள் வரும்பொழுது, நிலைகள் வரும்பொழுது, அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து அனைத்து சஹாபாக்களை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க, அதன் மூலமாக ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா
இதுக்கு பேர் ஆய்வுடைய இஜ்மா. இப்படி ஒரு சட்டத்தை சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தாங்கன்னு வைங்க, இது முதல் தர இஜ்மா. சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய உதாரணங்களை அவர் கேட்பார், நம்ம கொடுக்கத்தான் செய்வோம், எங்கேயும் போக போகிறதில்லை, கொடுக்காமல் போக போகிறதில்லை. அப்படி ஒரு சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை வழங்கி அதுக்கு முரண்பட்டு எந்த சஹாபியும் கருத்து சொல்லாமல் இருப்பாரேயானால் இது இஜ்மாவு சஹாபா. இது இஜ்மாவுடைய நிலைகளிலேயே உயர்தர இஜ்மா. அதற்கு பிறகு இதற்கு முரண்பட்டு யாரும் எந்த இஜ்மாவும் உண்டாக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒட்டி உறவாடி வாழ்ந்த மக்கள் சஹாபாக்கள். அவர்கள்தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடுகளை நன்கு புரிந்திருக்க முடியும், அடிப்படைகளை புரிந்திருக்க முடியும். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதற்கு எதிர்த்து ஒரு ஆள் கூட அதற்கு பிறகு பேசவில்லை. முன்னால் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்து பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எந்த சஹாபியும் மாற்றமில்லாமல் அதை அங்கீகரித்திருந்தா இதுக்கு பேர் இஜ்மா, சஹாபாக்களின் இஜ்மா. இதுக்கு முரணாக கியாமத்து வரைக்கும் எவனும் எந்த இஜ்மாவும் போடக்கூடாது. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், சஹாபாக்களை தள்ளுனா அவன் எங்கள் லிஸ்ட்டில் இல்லை, எங்கள் லிஸ்ட்டில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய லிஸ்ட்டில் இல்லை. சஹாபாக்கள் போட்ட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அங்கீகரித்து மாற்று கருத்து சொல்லாமல், இப்போ எல்லா சஹாபாக்களும் அங்கீகரித்தோம்னா உடனே எங்கே போயிடுவாங்க, எந்த ஹாலில் கூடுனாங்க, எங்கே ஓட்டு போட்டாங்க, வாக்கு பதிவு செஞ்சாங்களா, இல்லை. அவளே சொன்னாங்க சுசவமா இஜ்மா சுக்கூத்தின்னு சொன்ன. சிலர் சட்டமிட ஹஜ்ரத் உமர் சட்டமிட்டார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் சட்டமிட்டார்கள். சட்டம்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சூரா கமிட்டி இருந்துச்சு, ஆய்வுகள் செஞ்சாங்க, ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறாங்க. அதை அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எந்த சஹாபியும் மாற்று கருத்து சொல்லாமல் அதை அங்கீகரிச்சுக்கிட்டார். பேசாமல் இருந்துட்டாலே அங்கீகரித்தது தான், பேசாமல் இருந்துட்டாலும் அங்கீகரித்தது தான். மார்க்கத்துக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழங்கப்பட்ட வழிமுறைகளுக்கு மாற்றமாக சட்டம் இருந்திருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சஹாபி அதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருப்பார், எதிர்த்து பேசியிருப்பார். அப்படி பேசாமல் எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இது முதல் தர இஜ்மா, சஹாபாக்களுடைய இஜ்மா என்று சொல்லப்படும். சகோதரர்களே, இன்னும் சில விஷயம் இருக்குது. சஹாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்த சட்டங்கள் இரண்டு நிலையில் பிரிந்திருக்கிறாங்கன்னு வைங்க. ஏராளமான சட்ட நூல்கள் அதனுடைய மசலாக்கள் இருக்குது. ஒரு சாரார் ஒரு கருத்தும் இன்னொரு சாரார் இன்னொரு கருத்தும், இரண்டு கருத்துக்களில் சஹாபாக்கள் பிரிந்து நின்றார்கள் சொன்னால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த ரெண்டு கருத்துக்களிலிருந்து ஏதாவது ஒரு கருத்தின் மீது இஜ்மா செய்யலாம். அந்த ரெண்டு கருத்தையும் விட்டு போட்டு மூன்றாவது எனக்கு தனி உதயம் வந்துருச்சுன்னு சொல்லி போகக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருப்பார்களே ஆனால் கியாமத்து வரைக்கும் எவரும் மாற்றம் செய்யக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. சஹாபாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு உள்ள ரெண்டு சட்டமாக இருந்துச்சு. 10 பேர் இதை சொன்னாங்க, 10 பேர் இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் வரக்கூடியவங்க அந்த ரெண்டு வித சட்டத்தில் எந்த ஒரு சட்டத்து மீதியாவது இஜ்மா செய்யலாம். அடுத்து வந்தவர் அதை மாற்றி இன்னொரு சஹாபாக்கள் சொன்னாங்களே அதன்படியும் இஜ்மா செய்யலாம். மாற்று கருத்து ரெண்டு கருத்திலிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளலாம். அங்கே மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சஹாபாக்களுக்கு அந்த கருத்து வேரோடு உள்ள சட்டங்களில் ஏற்படக்கூடிய இஜ்மா. சகோதரர்களே, இது ரெண்டு அல்லாமல் மற்ற காலங்களிலே ஏற்படக்கூடிய இஜ்மா சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கு இது மோதாது, முட்டாது, முரண்படாது. அப்படி அன்றைய காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய இஜ்மா அதனுடைய தரம் மூன்றாம் தரம். இஜ்மாவுக்கு தரம் இருக்குது. சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எடுத்தா அதுவும், நீங்களும் நம்மளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒன்று எடுத்தா மார்க்க அடிப்படையில் தான், மார்க்க சட்ட விஷயத்தில் தான். ரெண்டு ஒரு தரத்தில் ஆகவே முடியாது. அதனால் சஹாபாக்களுடைய காலத்தில் ஒட்டுமொத்தமாக கருத்து வேறுபாடு இல்லாமல் எடுத்திருப்பார்களே ஆனால் முதல் தர இஜ்மா. அவர்கள் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் ஏதாவது ஒரு கருத்தின்படி இஜ்மா ஆகி அதற்கு அடுத்த காலங்களில் அதுக்கு மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டாகி இன்னொரு கருத்தை அவர் எடுப்பார்களா, இந்த மாறுவதற்கு அனுமதி இருக்குது. இந்த ரெண்டு தரத்திற்கு பிறகு மூணாம் தரம் அது அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய இஜ்மா அந்த காலத்துக்கு தகுந்த மரியாதை தான். இதைத்தான் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சிறந்த காலத்து மக்கள்னு எடுத்து சொன்னாங்க. அது எங்கேயும் நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்களுக்கு இனாம் கொடுத்து அவங்கள வாழ்த்துறது அல்லது வாய்மொழி அவங்கள வாழ்த்தி விட்டு போகிறதுக்கு அல்ல. அவங்க செய்யக்கூடிய தீர்ப்புகள் தீர்மானங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எடுத்து காட்டுவதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் குருனி ஹைருன் நாசி கருணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். சிறந்த மக்கள் மூன்று தர மக்கள்,
ஒரு காலத்தில் நானும் சஹாபாக்களும் இருந்த காலமும், அதுக்கு அடுத்த காலம் சஹாபாக்களும் தாபியீன்கள் இருந்த காலமும், அப்புறம் தாபியீன்களும் தப தாபியீன்கள் இருந்த காலமும். இது எதுக்கு சொல்கிறாங்க சிறந்த காலம்னு சொல்லி? பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் எடுத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அடிப்படையான மக்களுங்க அந்த தாபியின் தபா தாபியின் வரைக்கும் இவங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முதல் உரிமை தரணும், இவர்களுடைய பேச்சுக்கு முதல் உரிமை தர வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லத் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு. இது மட்டுமல்ல, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த நிலைப்பாடு தான் பிஜேயுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அவருடைய நிலைப்பாடு இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன காரணமோ அது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். சஹாபாக்களை ஏற்றுக்கிறனுங்கிறது இல்லை. அவங்க ஒட்டுமொத்தமாக சொன்னால் அவங்கள அங்கீகரிக்கணும்னா அவங்க அல்லாஹ்வா ரசூலா, அதுக்கு போனாலும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ரசூலையே ரெண்டாக பிரித்து வஹியாக இருந்தால் ஏற்றுக்குருவோம். அவர் வஹி இல்லாத நிலையில் இருந்தால் அதை கூட அங்கீகரிக்க வேண்டியதில்லை, தேவையில்லை. இன்ஷால்லா என்னுடைய உதாரணங்கள்லாம் என்னுடைய விளக்கங்கள்லாம் மென்மேலே வரும் சகோதரர்களே. இதுவும் அவங்களுடைய நிலைப்பாடாக தான் இருந்துச்சு. என்ன நிலைப்பாடு இருந்துச்சு? சஹாபாக்கள் ஒன்று கூடி ஒரு கருத்து சொல்லுவார்களே, ஆனால் அது மட்டுமல்ல, சில சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி கூட இந்த சஹாபாக்கள் இவர்கள் கருத்து சொல்லிப்பார்களே, ஆனால் அந்த விளக்கத்தை நாம் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும். நம்ம அங்கே கருத்து சொல்லக்கூடாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அடுத்து வந்த தாபியீன்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நம்ம முதல் உரிமை தரணும். எதுக்கு இது எழுதுனாங்க, ஏன் சொன்னாங்க? நிலைப்பாடு அதான் இருந்தது. அங்கீகரிச்சாங்க, மக்களும் நம்பினாங்க இவங்க ஒரு நல்ல வழியை காட்ட போகிறாங்கன்ட்டு. ஆனால் போக போகத்தான் தெரிஞ்சிச்சு இது எங்கேயோ கொண்டு போகிறாங்க நம்மளன்னு சொல்லி இன்றைய சூழ்நிலையில் விஷயம் வெளியாச்சு சகோதரர்களே. ஆக இந்த நிலைப்பாடு நாங்கள் சொன்னோமே, சஹாபாக்களுடைய காலத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தா தனித்தனியாக சொன்னாலே மரியாதை கொடுக்கணும்டா, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க, வலியுறுத்துறாங்க, ஒரு சட்டத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். ஏன் மண்டையை நுழைக்கக்கூடாது, என்னுடைய கருத்தை திணிக்கக்கூடாது, அதை ஏற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மூன்றாவது அமர்வுலையும் கூட இஜ்மாங்கிறது மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டலை. எது இஜ்மா அது இஜ்மா ஒரு இஜ்மா சொல்கிறாங்களே தவிர அது ஏன் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஆகுது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க காட்டலை. ஆய்வு செஞ்சு எடுத்தால், நிறைய பேர் ஆய்வு செஞ்சு முடிவெடுத்தால் தவறான்னு கேட்டால், ஆய்வு சரியாக இருந்தால் சரி, ஆய்வு தவறாக இருந்தால் தவறு, அதான் சொல்லணுமே தவிர நிறைய பேர் ஆய்வு செஞ்சு தப்பாக சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஆய்வு செஞ்சு சரியாக சொல்கிறாங்க. எதை எடுத்துக்கிறேன்னு? சரி தவறுங்கிற அடிப்படையில் எடுக்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் செஞ்சால் சரியாங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு அவங்க இதுவரைக்கும் ஆதாரம் தரவே இல்லை. சரி, அடுத்து இஜ்மாவுக்கு மேடையில் பேசுனது வேறு விளக்கம், இது விளக்கம்னாங்க, அதை நான் விட்டுறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் பார்த்துக்கிறங்க. அது அவங்க அவர் வேறு அர்த்தத்தில் சொன்னேங்கிறாரு, அந்த கான்செப்டில் சொல்லலை. ஆனால் அது போய் வாதமாக்க நான் விரும்பலை, நம்ம டாப்பிக்கு முக்கியம். அடுத்து பிஜே இப்போ ஆரம்பத்தில் இந்த கருத்தெல்லாம் இருந்தார் கேட்குறாரு. நான் இருந்திருக்கேன், மதுகபில் இருந்திருக்கேண்ணா, நான் தர்கா வழிபாட்டில் இருந்திருக்கிறேண்ணே, அதனால் தான் இருந்தாருங்கிற பேசக்கூடாது, ஒப்பந்தத்தில் இருக்கிறது. இப்போ என்னத்தில் நம்ம இருக்கிறோமோ அதுதான் பேசணும்னு இருக்கிறது. அப்போ நான் எத்தனை விஷயங்களை இருந்து அது தவறு கண்டு ஒன்று ஒன்றா தவறு கண்டு நான் விலகி வந்திருந்தேன்னா இப்போ எதில் நான் இருக்கிறேன்னு அதுதான் விவாதத்துக்குரியது. அதனால் நான் இருந்துரு, அதில் நீங்கள் ஆதாரமாக காட்ட வேண்டேன், அதுக்கு மேலே நான் சொல்லுவேன் எல்லாத்துலையும் இருந்திருக்கிறேன். வழங்குதா? அந்த புகைப்பிடித்த சொன்னால் அதெல்லாம் கூட இருந்தேன், அது எவ்வளோ காணாச்சு விட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காரு. வழங்குதா? சரி, அடுத்து வருவோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இப்போ இஜ்மா என்பதற்கு ஆதாரம் காட்டலைங்கிற கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாரும். இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரம் தான், இந்த அருக்கு ஆதாரம், அதுக்கு இந்த அருக்கு ஆதாரம் அப்படின்ட்டு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இஜ்மாவுக்கு ஒரு இலக்கணம் சொன்னாங்க, இந்த சபையில் வச்சதை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வாதமாக கிளிப்பிங்கில் உள்ளதை நான் எடுத்துக்கொள்ளலை. ஒவ்வொரு காலத்தில் 2 வகையாக இஜ்மா இருக்குங்க, இல்லாத உங்கள் கொள்கையா, ஓகே, அந்த கொள்கையில் 2 வாதிடுங்க. அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த மாதிரி சேர்ந்து இஜ்மா பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அந்த இஜ்மா சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க, சரியா? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஜக்காத்துடைய ஒட்டகம் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த சூடு போட்டு ஒரு அடையாளம் போடுவாங்க, ஜக்காத்துடைய ஒட்டகம்னு கண்டுபிடிப்பதற்காக வேண்டி. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க, சஹாபாக்களும் போட்டிருக்கிறாங்க, தாபியீன்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அதிகமான பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. இதை
இது இஜ்மா என்றும் சொல்கிறாங்க. நவவி இமாம் அவர்கள் இஜ்மா என்றும் சொல்கிறார்கள். இந்த இஜ்மாவை அபு ஹனீஃபா மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? வஹாத ஷரஹு நவவியில் இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்கிறார்கள், வஹாத அல்லதி கத்தம்னாஹு மின் இஸ்திஹ்பாபி வஸ்மி நாமி ஜகாத்தி ஒல் ஜிசியத்தி ஹுவ மதுஹபுனா ஒ மதுஹபு சஹாபத்தி குல்லிஹிம் ரலியல்லாஹு அன்ஹும் ஒ ஜமாஹீரில் உலமாயி பாதஹும் ஒ நக்கல இப்னு சப்பாக் ஒ கைருஹு இஜ்மா சஹாபத்தி அலைஹி ஒ கால அபு ஹனீஃபா ஹுவ மக்ரூஹுன். அதாவது ரசூல்லா அடையாளம் போட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இஜ்மா பண்ணி அடையாளம் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு பிந்தி வந்த பெரும்பான்மை உலமாக்கள் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் செஞ்சு அந்த இஜ்மாவை எதை மீறவே கூடாதோ, எதை மறுக்கவே கூடாதோ அந்த இஜ்மாவை உடைச்சி அது மக்ரூஹு என்று யார் சொல்கிறா? அபு ஹனீஃபா இமாம் அவங்க சொன்னதாக ஷரஹு நவவியில் இமாம் முஸ்லீம் அவர்கள் எழுதி வைக்கிறார். அப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு நீ பதில் சொல்லணும். இஜ்மாக்கு என்ன அந்தஸ்து வச்சுருக்கிறீங்க நீங்கள்? அந்த மதுஹபில் உள்ள ஒரு அறிஞர், மதுஹபில் உள்ள அறிஞர் மதுஹபுல இமாம் வந்து இஜ்மா உடைச்சிட்டு போயிட்டார, அதுக்கு மாத்தமாக மீறி இருக்கிறார, அவர் யார்? அவர் முஸ்லிமா அல்லது வழிகேடரா அல்லது சுன்ன ஜமாத்துக்கு வெளியே உள்ளவரா? அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக மீறுவதற்கு அனுமதி இருக்குதா? இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அதே மாதிரி வந்து இன்னொரு நிறைய இருக்குது. அதாவது எல்லாரும் இஜ்மா பண்ணியிருக்கிறாங்க, சஜிதா செய்கிறதா இருந்தால் நெத்தி மஸ்ட்டு அவசியம், நெத்தி அவசியம். நெத்தியோட மூக்கு சேரணுமா? அதில் 2 கருத்து இருக்குது. மூக்கு சேர வேணாமா, நெத்தி மட்டும் போதுமா, நெத்தியும் மூக்குமா, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இஜ்மா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நெத்தி இல்லாமல் மூக்கு வச்சா சைதா இல்லை. சைதா செய்யும் பொழுது நெத்தி மஸ்ட் இருக்கணும், அதோட மூக்கு சேரலான்னு ஒருத்தர், மூக்கு சேராமல் இருக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. 2 பேருக்கு கருத்துப்படி நெத்தி அவசியம். இப்போ நெத்தியை வைத்து சஜிதா செய்ய வேண்டும் என்பது இஜ்மா. இஜ்மா என்பது அவுனுல் மாபூதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்ன, அதாவது காலல் இமாமு அபு ஹனீஃபா அன்னஹு யுஜு சுஜூது அலல் அன்ஃபி வஹதஹா, மூக்கை வைத்து மட்டும் நெத்தியை வைக்காமல் சைதா செஞ்சால் கூடும். ஓ கது நக்கல இப்னுல் முன்திரி இஜ்மா சஹாபத்தி அல அன்னஹு லா யஜுசி சுஜூது அலல் அன்ஃபி வஹதஹு, மூக்கு மேலே மட்டும் சைதா செய்வது கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்திருக்கிறார்கள். அபு ஹனீஃபா வந்து அது வந்து கூடுங்கிறாங்க. கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்திருக்கும் பொழுது மூக்கை மட்டும் வச்சு செய்யலாம்னு சொல்லியிருக்கிறார்களே. அப்போ நீங்கள் சொன்ன உசூலுங்க உடப்படுத உங்கள் மதுஹபுடைய அறிஞரை கொண்டு நிறைய மசாயில் இருக்கிறது, ஒன்றா தான் எடுத்து கேட்க முடியும். அப்போ இஜ்மா இங்கே காணாமல் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும். அடுத்து என்ன நான் கேட்குறேன்னு கேட்டால், இப்போ இஜ்மாவுக்கு நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்க. அப்போ மாலிக் இமாம் என்ன சொல்கிறாங்க? மதீனாவாசிகளுடைய இஜ்மா தான் இஜ்மாவு, வேறு எதுவும் இஜ்மா கிடையாது அப்படின்னு மாலிக் இமாம் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, மாலிகி மதுஹபுடைய கொள்கை அது மாத்திரம் இல்லை, மதீனாவாசிகள் எடுக்கிற இஜ்மா வந்து நக்குல், அதாவது நஸ்ஸை அடிப்படையாக வைத்து எடுத்ததாக இருந்தாலும் அது ஆதாரம்தான். ரை, எந்த ஆதாரம் இல்லாமல் அவங்களா ஒரு அபிப்பிராயத்தில் எடுத்தாலும் மதீனாவாசிகள் செஞ்சிட்டார்களே ஆனால் அதுதான் இஜ்மாவு அப்படிங்கிறாங்களே. மற்றவங்களாம் அதில் வராமல் இருக்கிறாங்களே, இது என்ன இஜ்மா? அப்போ மாலிக் இமாம் வந்து உங்கள் இஜ்மா கருத்தை ஏற்றுக்கிறல. நீங்கள் எதை இஜ்மா என்கிற அவர் மதீனாவாசிகள் மட்டும்தான் இஜ்மா, அதுக்கு பிறகு இஜ்மாங்கிற டாப்பிக்கே கிடையாது அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இஜ்மா எடுக்கலாம் என்ற உங்கள் கருத்தை மாலிக் இமாம் மறுக்கிறாரு. அவர் சுன்ன ஜமாத்தா வேறு ஜமாத்தா? அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சொல்கிறாங்க இஜ்மான்னு சொல்கிறோம் பொய்யன். ஏன் இஜ்மான்னு எப்படி நமக்கு தெரியும்? நான் கேட்ட கேள்வி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் அதை கேட்டேன். நான் கேட்ட கேள்வி, ஷாஃபி இமாம் கேட்ட கேள்வி, அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்ட கேள்வி. என்ன கேட்குறாங்க? எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அல்ல மௌனமாகவே இருந்தாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டான்னு எப்படி அர்த்தமாகும்? ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வது அவர் வாயிலிருந்து வந்தால் தான் ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அவருக்கு விளங்காமல் மௌனமாக இருந்திருப்பார், பயந்துக்கிட்டு மௌனமாக இருந்திருப்பார், வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு மௌனமாக இருந்திருப்பார். அப்போ வந்து இந்த மெசேஜ் எட்டாமல் மௌனமாக இருந்திருப்பார், என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு புரியாமல் மௌனமாக இருந்திருப்பார். அப்போ மௌனமாக இருந்தாங்க, ஒருத்தர் செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அனைவரும் அதை கட்டுப்படுத்துன்னு சொன்னால் அனைவரும் எப்போ முடிவெடுத்தாங்க? ஏன் கிதுபுங்கிறார். இஜ்மாவை வாதிடுபவன் பொய்யன். யார் சொல்கிறாங்க? மாலிக் இமாமும் இவங்க இஜ்மா மறுத்துட்டார், ஹம்பலி இமாமும் இவங்க இஜ்மா மறுத்துட்டார், ஷாஃபி இமாமும் இவ்வளவு தான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் அறிந்தவரை
ஒரு ஹிலாஃப் மாறுபட்ட கருத்தை அறியலை, அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர அனைவரும் யோகபித்து விட்டார்கள் அவதூறு. சபையில் இருக்கிறோம், நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்துட்டீங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு எப்படி அவங்க வாயினால் சொன்னாங்களா? ஒருவருடைய அவர் சொல்லாத ஒன்றுக்கு நீ எப்படி அவரை பொறுப்பா? இதை விட ஒரு அநியாயம் எதுவும் இல்லை, இதுக்கு மிஞ்சின அவதூறு எதுவும் இல்லை என்று யார் சொல்கிறா? இமாம் ஷாஃபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஷாஃபி இமாமுடைய கருத்துப்படியும் உங்கள் இஜ்மா இல்லை, ஹம்பலி இமாமுடைய கருத்துப்படியும் உங்கள் இஜ்மா இல்லை, மாலிக் இமாம் கருத்துப்படியும் உங்கள் இஜ்மா இல்லை, அபு ஹனீஃபா இமாமுடைய கருத்துப்படி உங்கள் இஜ்மா மறுத்துட்டார். அவர் சஹாபாக்கள் இஜ்மா தூக்கி போட்டு அவர் என்ன செஞ்சார்? 2 தான் காட்டுக்கு நிறைய காட்டுவேன். சஹாபாக்கள்லாம் சேர்ந்து இஜ்மா செஞ்சதை அபு ஹனீஃபா இமாம் மறுத்துருக்குறாங்க. அப்போ நான் என்ன கேட்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சும்மா ஒரு செய்தியாக சொல்லி கொண்டு போகாமல் இதுக்கு இது அவங்க சரியில்லை, ஹம்பலி இமாமை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லணும் எங்களுக்கு. இந்த விஷயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் இஜ்மா மறுத்துட்டார், பொய்யன்கிறார். இஜ்மாங்கிறது சாத்தியமே இல்லை. 4 நிமிஷம் இருக்கா? 6 வரைக்கும். சரி. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம கேட்ட கேள்வி நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோங்க. 4 இமாம்களுமே இவங்க சொன்ன இஜ்மாவுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க இல்லையா, அந்த விளக்கத்தில் இல்லை. அப்போ அவங்களுடைய இன்னும் நிறைய அறிஞர்கள் நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் என்னென்ன கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன். 4 இமாம் மட்டும் சொல்கிறது என்னென்னா அவங்க தான் சுன்ன ஜமாத்துங்கிற சொல்லி கொண்டு இருக்கிறதுனால அவங்களுடைய இதை சொல்கிறேன். அப்போ இஜ்மாங்கிறது உசூல் ஃபிக்குங்கிற யாருடைய உசூல் ஃபிக்கு, எந்த உசூல் ஃபிக்கு இது அப்படின்னு கேட்குறோம். அடுத்து சில கேள்விகள் நீங்கள் இஜ்மாவுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க, நீங்கள் உங்கள் சைடில் சொன்ன விளக்கத்திலிருந்து சில கேள்வி இருக்குது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. என்ன கேள்வி? ஒரு காலத்தில் இஜ்மா செஞ்சிட்டாங்க, அடுத்த காலத்தில் வர்றவங்க அதுக்கு மாற்றமாக இஜ்மா செய்யலாமா? ஒரு காலத்தில் இஜ்மா ஏற்கனவே இருக்குது, அதை மீறி அடுத்த காலத்தில் வர்றவங்க இஜ்மா செய்யலாமா? அல்லது சஹாபாக்கள் இஜ்மா செஞ்ச பிறகு மாற்றமாக வேறு யாரும் இஜ்மா செய்யலாமா? இதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இஜ்மா என்பது ஒவ்வொரு மதுஹபுக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, அந்தந்த மதுஹபுக்காரங்கள்லாம் கூடி இந்த மதுஹபு கிதாபுகளில் நிறைய இஜ்மான்னு போடுறாங்க. நாங்கள் தேடி பார்த்தா அது ஷாஃபிக்கு மாற்றமாக இருக்குது, நாங்கள் தேடி பார்த்தா அது ஹம்பலிக்கு மாற்றமாக இருக்கிறது, நாங்கள் தேடி பார்த்தா அது மாலிக்கு மாற்றமாக இருக்கிறது, ஆனால் இஜ்மான்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ இஜ்மான்னா ஒரு மதுஹப் ஆளுக்கு மட்டும் கூடி செய்கிற மாதிரில வருது. அப்படித்தானே நீங்கள் நடைமுறையில் ஃபிக்கு நூல்களில் அது இஜ்மாவில் எப்படி நான் காட்டுவேன் ஆதாரம் என்னென்னலாம் இஜ்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இஜ்மான்னு சொன்ன விஷயங்கள் 3 மதுஹப் மறுக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது 3ல் 2 மதுஹப் மறுக்கக்கூடியதாக இருக்கிறது, அப்போ 3ல் 1 மதுஹப் மறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இஜ்மான்னு சொல்வது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன? உங்களுடைய கிதாபுகள்லையே இஜ்மாவுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது சொல்கிற அவங்க கிதாபுகளே இஜ்மாவுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பெரும்பான்மை தான் இஜ்மாவு, ஒரு கூட மாற்றம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. உங்கள் கிதாபுகள் என்ன செய்கிறாங்கன்னா இஜ்மாண்டா என்ன அர்த்தம்? அதிகமான மெஜாரிட்டிக்கு லிமிட் போடல, 51 60 75 என்ன கணக்குன்னு சொல்லி ஓட்டர் நடத்துன்னு சொன்னாங்கல்ல. மெஜாரிட்டின்னு சொன்னால் அது கணக்கு விளக்கணுமில்ல. மெஜாரிட்டினா என்ன மாதிரி மெஜாரிட்டி? அந்த மெஜாரிட்டி அது மதுஹபுக்குள்ளே தான் எடுக்கிறது இஜ்மாவாம். மதுஹபுக்குள்ளே எடுக்கிறதுல கூட மெஜாரிட்டியை கூட நாங்கள் இஜ்மான்னு சொல்லுவோம், எங்கள் வழக்கம் இது தான் அப்படின்னு ஹனபி கிதாபுகளில் என்ன செய்கிறாங்க, எங்களுடைய வழக்கத்தில் இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் மெஜாரிட்டி இஜ்மாங்கிறீங்களா, ஒருவர் கூட மாறு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இப்போ ஷாஃபியாக்கள்லாம் கூடி இஜ்மா ஒரு சட்டம் எடுத்துட்டாங்க, ஹனபியாக்கள்லாம் கூடி இஜ்மா வேறு சட்டம் எடுத்துட்டீங்க. இந்த 2ல் எது இஜ்மா? இந்த இஜ்மா இவர் மீறார, இந்த இஜ்மா இவர் மீறார, யார் இப்போ குற்றவாளி? அல்லது 4 பேருமா சேர்ந்து எடுக்கணும்னு சொன்னால் மதுஹப் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் அதில் வருவாங்களா வரமாட்டாங்களா? மதுஹப் இல்லை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்னு சொல்லக்கூடிய பல ஃபிர்காக்கள் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தினா தான் உலகத்தில் இஜ்மா என்பதற்கு நிகரான குழப்பம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உலகத்திலே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னால் இந்த இஜ்மா தான். இது மாதிரி யாரும் உளர்னது கிடையாது. பல கருத்து, அவ்வளோ கருத்து, எத்தனை வகையான கருத்து. சுப்ஹானல்லாஹ். இஜ்மாண்டா என்னங்கிறது இஜ்மா என்னங்கிறது நீங்கள் கூடி பேசி முடிவு பண்ணிட்டு இஜ்மா விளக்குங்க. எது இஜ்மாங்கிறது இஜ்மா காணாம எதைத்தாப்பா இஜ்மான்னு சொல்ல போகிறீங்கன்னா அவர் இல்லைங்கிறாரு, ஒரு பொய்யருங்கிறாரு, அது சொன்னால் சஹாபி சொன்னால் எனக்கு என்னங்கிறாரு, நான் மீறுவேங்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இது அவங்க விளக்கம் போதுமானதாக இல்லை, விளக்கம் போதுமானதாக இல்லை, நல்லா நிறுவியிருக்கிறேன். 2வது ஆதாரம் காட்டலை. இஜ்மா நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்வதாக இருந்தால் குர்ஆனை வைத்து சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா அது குர்ஆனை வைத்து சொன்னதுக்கு தான் ஏற்றுக்கிறோம். நல்லா விளங்கிக்கணும். குர்ஆனை வைத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களான்னா ஏற்றுக்கொள்ளுவோம்.
இஜ்மாக்காக நாங்கள் ஏற்றுக்கல, குர்ஆனை காட்டினதுக்காக ஏற்றுக்கிறோம், ஹதீஸை வச்சு சொன்னதுக்காக ஏற்றுக்கிறோம். அப்போ குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? கேள்வியே கிடையாது. ஆய்வு உண்டாலே நாங்கள் பழைய காலத்தில் பல நிலைகளில் இருந்திருப்போம். நான் வேறு மாதிரிலாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் வச்சு இங்கே பேசக்கூடாது, நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிற நிலைப்பாடில் தான் பேசணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு கால வரையறை சொல்லிடுங்க. இந்த காலத்துக்கு முன்னால் நான் செஞ்சதை விட்டுரு அப்படின்னா நாங்கள் அது ஒரு விளங்கிக்கிற முடியும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிய உதாரணங்கள் நீங்கள் தாவா பணியில் ஈடுபட்டதற்கு பிறகு தம்மை தாமே மார்க்கத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய பெரிய மார்க்க விற்பனராக வெளிப்படுத்தி எழுதிய காலத்தில் எழுதின செய்திகளை சொல்கிறேன் நான். நீங்கள் பீடு உடித்த செய்தியவோ மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த செய்திகள்லாம் நான் இங்கே சொல்ல வரலை, சொல்லவும் வேண்டியதில்லை. நான் உங்களை கேட்டுக்கிறது, இந்த கருத்தை நீங்கள் எப்போ எழுதுனீங்க, அதுலேயும் இன்றைக்காவது என்னுடைய நிலைகள் உங்களுடைய நிலைகள் மாறிப்போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இஹ்லாஸாக ஆரம்பிச்சிங்க. துவக்கத்தில் பிதுஅத்தை கண்டிக்கணும், ஷிர்க்கை கண்டிக்கணுங்கிற தோரணையில் ஆரம்பித்த காலத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகள் இது, உங்களுடைய நிலைப்பாடுகள் இது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இருக்குது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு காலத்தில் அல்லாவே இல்லைன்னு சொன்னால்தான் அதையும் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. ஒரு திராவிடக்காரருடைய பேசும்பொழுது நாங்களும் அப்படித்தான், இதை பற்றி நாங்கள் வரலை அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க. நெட்டில் நிறைய பார்க்கக்கூடியவங்க பார்க்குறாங்க. நான் சொல்ல வரலை. அது ஆதிய காலத்தில் என்னமோ நடந்திருக்கலாம். தனிப்பட்ட செயல்பாடுகளை நான் உங்களை சொல்லலை, நான் அதை பேசவும் மாட்டேன். இல்லாட்டி அதை பேசணுன்னா அது வேண்டியதும் இல்லை, இந்த மஜ்லிஸுக்கு அழகும் அல்ல. நான் இப்போ சொல்லுறது, நீங்கள் இந்த தாவா பணியை எடுத்து மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான், மற்ற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்த காலத்தில், துவக்க காலத்தில் ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையில் அந்த ஹதீஸை ஏற்றிங்க. அது மட்டுமல்ல, சஹாபாக்களை அங்கீகரிக்கிறோம்னு சொன்னீங்க. நான் அதை படித்து காட்டிடுறேன், காட்டினதை உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா இது எதையோ ஒரு நாங்கள் முன்காலத்தில் செஞ்சதுன்னா இப்போ டிக்ளேர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நான் இந்த எழுதின இந்த செய்தியில் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுங்கள். அல்லது அதுக்காண்டி நீங்கள் பரிகாரம் தேடணும். சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்து பேச மாட்டோம். இன்றைக்கி அவர் அப்படி இருந்தார், இன்றைக்கி அவர் மாறிட்டார், நிலைப்பாடு மாறிக்கிருச்சா, அப்போ தப்பு செஞ்சுட்டான், இன்றைக்கி ரைட்டான வழியிலுக்கு வந்துட்டேன்னா அடுத்த நான் கூட்டத்தில் எங்கேயும் பேச மாட்டோம். ஏன்னா அது மனிதன் தவறு செய்யலாம். நான் என்றைக்குமே சொல்கிறது தான், தவறு இயல்பு தான். அதுலேயும் மார்க்க சட்ட விஷயங்கள் அடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசும்போது சொல்லுவேன். ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்க விஷயங்கள் அபூ ஹனீஃபா அப்படி தப்பு செஞ்சுட்டார், இமாம் ஷாஃபி தப்பு செய்யாத ஆள் உலகத்திலே இல்லை. அல்லாஹ் ரசூலை தவிர அல்லாஹ் ரசூலும் தப்பு செய்ய மாட்டாங்க, மனமுரண்டாக எப்பவும் செய்யவும் மாட்டாங்க. மனமுரண்டு இல்லாமையும் பெரிய தவறுகள் நடக்கவே முடியாது, ரசூலுல்லாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டையும். அதனால தவறுங்கிறது வரும். ஃபிக்குடைய அடிப்படை சட்டமே என்ன தெரியுமா? இவங்க பாதியை என்றைக்குமே துண்டிச்சு பேசுகிறவங்க தான். நான் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பிஜே இடத்துல அந்த இமாம்கள் சொன்னதா, அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதா, சொன்னதுடைய காப்பிகள் நான் வாங்குவேன். ஏன்டா என் முன்னால் அந்த ஹம்பலி மதுஹபுடைய கிதாபுகள் நிறைஞ்சு இருக்குது. ஏராளமான மசலாக்களை இஜ்மாவை கொண்டு தான் நிரூபணமாயிருக்குன்னு கிதாபுகளில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய இதுக்கு தெரியலை, அவர்கிட்ட காப்பி வாங்கி பார்ப்பேன். உண்மையில் இருக்குமே ஆனால் அடுத்த பேச்சை நாங்கள் அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த காப்பி அவருக்கு கொடுப்பாரு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு பேசுகிறோம். அவர் ஆரம்ப நிலையில் தாவா பண்ணி ஆரம்பித்ததுக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்சம் இஹ்லாஸோட துவங்கிய காலத்தில் அவர் எழுதின ஒரு கட்டுரை, திருமறை குர்ஆன் அருளப்பட்ட 23 ஆண்டு காலத்தில் அதனுடன் ஒட்டி உறவாடி அதன் வழியில் தமது அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து நடந்து குர்ஆன் விரும்பும் இலட்சிய சமுதாயமாய் உருவாகி நின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் சுய நிர்ணய ஆற்றல்களுக்கே முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்களுடைய சுய நிர்ணய ஆற்றல், தாங்களாக எடுத்த முடிவுன்னு அர்த்தம். சுய நிர்ணய ஆற்றல், தாங்களாக எடுக்கக்கூடிய ஆய்வுடைய அதற்கு முதலிடம் தர வேண்டும். அவர்களிலும் குறிப்பாக இதில் நல்லா சொல்கிறார் பாருங்க, ரசூலுல்லாவுடைய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து 23 வருஷம் ரசூலுல்லாட்ட ஒட்டி உறவாடி இருந்தவங்க, சேர்ந்து வாழ்க்கை கழித்தவங்க, எல்லாம் அவங்க வாழ்க்கையிலாம் அவங்க அண்மித்து இருந்தவங்க. அந்த மக்கள் சேர்ந்து ஒரு சுய நிர்ணய ஆற்றல் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முதலிடம் தரணும். நம்ம அர்த்தமெல்லாம் பின்னால் போயிடணும். ஏன் கருத்தை பின்னால் தள்ளு, அவங்களுடைய கருத்துக்கு முதல் உரிமை கொடு எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்களிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்
அறநெறி வலுவா ஆட்சி நடத்திய நாற்பெரும் குடியரசு தலைவர்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ஆகியோர் அவர்களிலேயே அறிஞர் பெருந்தகையினராக ஒருமித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றோரின் சுய நிர்ணய ஆற்றலால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் அவர்கள் தந்த தெளிவுரைகளுக்குமே முதலிடம் தரப்பட வேண்டும். எழுதுனது எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் மாறிட்டோம்னு சொல்லுங்க, நம்ம கேட்க மாட்டோம். அடுத்து இந்த நிலை இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு பீடு குடிச்சது மாதிரி நினச்சதை விட்டுறேன், அல்லது அந்த காலத்தில் நான் செஞ்ச தவறுகள் மாதிரி இதையும் தவறாக நினச்சி விட்டுறேன், டிக்ளேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன். சஹாபாக்களோடு அவங்க நிற்கலை. அருமை சோதரிலே கேட்டால் ஆச்சரியப்பட்டுட்டு போயிருவீங்க. இந்த மாற்றங்கள் ஏன் வந்துச்சுங்க கூடிய மக்களுக்கு மத்தியில் நீங்கள் விலைக்கு கொடுக்கணும். எல்லாரும் நம்ம எதிர்பார்க்குறோம், நானும் எதிர்பார்க்குறேன். இப்படி எழுதுன நீங்கள் இப்படி மாறக்கூடிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டுட்டீங்க? ஒன்றும் நினைவில்லாமல் எழுதுனீங்களா, அல்லது அதுக்கு கொள்கைகள் மாற்றம் ஏற்பட்டுருச்சதா, அல்லது எங்கிருந்தாவது நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சா, அல்லது தவறுகள் என்ற ரீதியில் நாங்கள் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா, அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதின்னு சொல்கிறீங்களா? இதை மக்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டுங்க. நான் கோவப்பட்டு பேசுகிறேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும்லாம், அந்த இதெல்லாம் வேண்டாம். இங்கே நல்லா பேசுங்க, என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நான் செஞ்சிருந்த தவறுகள் இருக்குமே, ஆனால் மஜ்மாவில் சொல்லுங்கள், இந்த கூட்டத்தில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிடுவேன், உடனே நான் வாபஸ் வாங்குகிறேன். அப்படி இருக்குமே. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப குழப்பம் ஆகிப்போச்சு. 25 வருஷத்தில் குழம்புன மக்கள் மாதிரி வேறு எங்கேயும் எந்த காலத்திலையும் எந்த ஊர்லேயும் குழம்பியிருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு தெளிவுரைகள் தர வேண்டுங்கிற எண்ணத்தில் தான் இதை எடுத்து வைக்கிறேன். தெளிவாங்க நீங்கள் எழுதுனீங்க. அதே மாதிரி அடுத்த இதில் எழுதுகிறார், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி குரான் மூலம், நபி மொழி மூலம், சஹாபாக்களின் தெளிவுரை மூலம் தெளிவுரை பெற முடியாத போது, குரான் ஹதீஸிலிருந்து தெளிவுரை பெற முடியாது, சஹாபாக்குடைய மூலமும் தெளிவுரை கிடைக்கலன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களிடம் அதிகமாக நட்பும் தோழமையும் வைத்திருந்த தாபீயின்களில் குறிப்பிடத்தக்கவர்களான முஜாஹித் இப்னு ஜபர், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, அத்தா இப்னு ரபாஹ், ஹசன் அல் பஸரி, மஸ்ரூக், சயீத் இப்னு அல் முஸையப், அபுல் ஆலியா, ரபியா இப்னு அனஸ், கதாதா, லஹாக் போன்றோரின் கருத்துக்களுக்கு முதலிடம் தர வேண்டும். அருமை சோதரிகளே, சஹாபாக்களுக்கு முதலிடம் தரணும், தாமியல்களுக்கு முதலிடம் தரணும். இது தப்பா இருந்தேன், இது தவறு, நான் அன்னைக்கு தவறாக எழுதிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் இதை பேச மாட்டேன், நீங்களும் நானும் அவரை விளங்கிக்கிறலாம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை நீங்கள் அதோட பீடி குடிச்சதோடு ஒப்பிட்டு, நான் ஒரு காலத்தில் அப்படியும் புகை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த தவறு அல்ல. இது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட முறையில் கக்குசுர போய் பீடி குடிச்ச நிலை அல்ல. அது நீங்கள் கூட பல இடத்துல சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் அன்வாருல் உலூமில் ஓதுகிற காலத்தில் அங்கே போய் பேப்பர் படிப்பீங்க. அந்த தனிப்பட்ட தவறுகள் நாங்கள் சொல்கிறதுக்கு வரல, மக்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள். அதிலும் அல்லாஹு அக்பர், அந்த நஜாத்து மே மாதம் 86வது வருஷம், பக்கம் 18, 19. அதனால் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்லணும், இப்போ மக்களுக்கு மத்தியில் சொல்லணும். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், எப்போ இஜ்மாவுக்கு மாற்றம் செய்யலாம், எப்போ செய்யக்கூடாது. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மாற்றங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு யாருக்கு அதுக்கு மாற்றமான முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நிலைப்பாடுகள் நான் சொன்னேன். சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள செய்திகள் இருக்குமே, ஆனால் ஏதாவது ஒன்றில் ஒருத்தர் இஜ்மா செய்தார், அடுத்த வருஷம் அதில் அடுத்த கட்டங்களில் இருக்கும்போது இன்னொரு சொல்லின் மேலே இஜ்மா செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. இந்த நிலையும் சொன்னேன். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படாத மற்ற நிலைப்பாடுகளில் இஜ்மா இருக்குமே, ஆனால் அந்த இஜ்மா காலத்துக்கு தக்கபடி அந்தந்த காலத்துடைய அறிஞர்களுக்கு தக்கபடி மாறுபடலாம். இன்னைக்குள்ள நிலையில் ஒரு முடிவு எடுத்தோம். ரெண்டாவது சொல்கிறாங்க, அவர் சும்மா இருந்துட்டா அது எப்படி இஜ்மா ஆயிரும், பிறகு எப்படி இஜ்மா ஆகும்? ஒவ்வொருத்தர் ஓட்டு போடணுமா? ஒவ்வொருத்தரும் இதை சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. நீங்கள் இஜ்மாவுடைய இந்த நிபந்தனைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர்களுக்கு அந்த உரிய யோசிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு, செய்திகளும் சேர்ந்துச்சு, மக்களுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட அறிஞர்களாகவும் திகழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அதற்கு மாற்றம் செய்யாமல் இருந்து விடுவார்களே, ஆனால் அது இஜ்மாவிற்கு அடையாளம். அப்படித்தான் நடந்துச்சு. இப்படி நடக்கப்பட்டதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்லப்படும். எல்லாரும் வாய் மூலா சொன்னாங்க, அதுவும் இஜ்மா தான். சிலர் சொல்ல மற்றவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட, சந்தர்ப்பம் இருந்தும் கூட, கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் ஒரு வாழ்க்கை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு இஜ்மான்னு சொல்லணும். நான் இது இப்படியே இழுத்துட்டு போனால் வெறும் விவாதத்திலே தான் போயிடும். உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க.
நான் தெளிவான உதாரணம், இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து நடக்கணும். 3 தலாக்கை 3 தலாக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை எங்களுது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய நிலை. இது சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட இஜ்மா. ஒரு உதாரணத்தை வச்சா தான் மக்களுக்கு புரிய முடியும். இல்லாட்டி வாதம் பிரதிவாதம், நான் ஒன்றை சொன்னேன் இதை ஒன்றை இழுத்தையும் பேசணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ தலாக்குடைய விஷயத்தில் வந்துச்சுன்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்துட்டு அந்த காலத்தில் கருத்து வேறுபாடுகள் பல சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதனுடைய நிலைப்பாடுகள் தெரியாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தெளிவாக கிதாபுகளில் எழுதியிருக்குது. இதெல்லாம் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இஜ்மான் ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இஜ்மா இருக்குது இஜ்மா இருக்குதுன்னு பல உதாரணங்களை காட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், இதையாவது இஜ்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரேன்ட்டு. முதல் இஜ்மான் ஒரு பொருளே இல்லைன்னு வாதிச்சிருக்கிறார். இஜ்மா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைண்டார். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நவவி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. நீங்கள் நவவியை சொல்லும்போது நான் 48 இமாம்களுடைய பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர்களும் இஜ்மா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இஜ்மா என்று ஒன்று இருக்குதுங்கிறத அங்கீகரித்த அளவுக்கு நான் சந்தோஷம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 3 தலாக் 3 தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டது. உமருடைய ஆட்சி தனிப்பட்ட உமர் செய்யலை, உமர்கிட்ட இருக்கக்கூடிய ஷூராவுடைய கமிட்டிகள் சேர்ந்து முடிவெடுத்துச்சு, எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க. மற்ற எந்த சஹாபியும் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் கூட இதுக்கு எதிர்ப்பு செய்யலை. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஏதாவது ஒரு சஹாபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்புள்ள சகோதரர்களே, விவாதம் ஒரு அமர்வு முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு நேரத்துலையும் ஒரு ஆதாரத்தை காட்டல. இஜ்மாங்கிறது ஆதாரம் தாங்கிறதுக்கு என்ன, எந்த வசனத்தை வச்சு சொன்னீங்க, அது எந்த ஹதீஸை வச்சு சொன்னீங்க, அது நீங்கள் சொன்ன அந்த இஜ்மாவை தான் அது சொல்லுது என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்போ ஆதாரங்களை கொண்டு நிறுவாமல் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க என்பது தான் என்ன இருக்குது பதிலாக இருக்குது. நீங்கள் கவனிக்கணும். அடுத்து நான் முன்னாடியே சொன்னதை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லும்போது அப்போ கால வரையறை சொல்லுங்கள். நீங்கள் தாவா களத்தில் இருக்கும்போது தான் அதை சொன்னீங்க அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் துருல் முக்தாரில் மா ரஜா அன்ஹு அபு ஹனீஃபான்னு போடுங்க. அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு மாறியவை அப்படின்ட்டு ஒரு 600 இருக்குது நான் தேடின வகையில். அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு மாறினது அவருக்கு என்ன கால வரையறை கொடுத்தீங்க? அவர் தாவா காலத்தில் ரெண்டையும் சொன்னார். தாவா காலத்தில் இருக்கும்போது தான் ரெண்டையுமே சொன்னார். ஷாஃபி இமாமுக்கு கதீமு ஜதீதுன்னு இருக்கிறது, சொன்னதெல்லாம் மாற்றினார்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன கால வர, அது தாவா காலத்தில் ரெண்டையுமே சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வேணும்னு ஒரு திசை திருப்பது, வாதம் இல்லாததுனால, நிறுவுறதுக்கு வழி இல்லாததுனால ஒரே இப்படி திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஹோமோசெக்ஸுக்காக மதரசா பூட்டப்பட்ட விஷயங்களெல்லாம் வரிசையாக எடுத்து விடலாமா என்னன்றேன்? ஆதாரத்தோடு சொல்லணும், அவ்வளோவையும். இதெல்லாம் தேவை. அதாவது அது திருப்பி சொல்கிறது என்னென்னா, சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, அதை விட்டுருங்க. இதெல்லாம் உங்கள் வாதத்தை நிறுவாது. இதெல்லாம் உங்கள் வாதத்தை நிறுவுறதுக்கு உதவாது. நல்லா விளைவிக்கிறங்க. இஜ்மா நிரூபிச்சலான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ 4 இமாம் விஷயத்தை நான் சொன்னேன். அஹ்மது இமாம் சொன்னதுக்கு ஆதாரம் தாண்டு கேட்டீங்க. சரி, ஓகே. மீதி 3க்கு எங்கே பதில்? மீதி 3க்கு அபு ஹனீஃபா இமாம் இஜ்மா சஹாபியுடைய இஜ்மா மீறினார்னு நான் சொன்னேன்ல. எதுக்கு பதில் சொல்லணும்? பீடியை விட, நஜாத்தில் எழுதுனதை விட, நேற்று சொன்னார்னு சொல்லுவதை விட எதுக்கு பதில் சொல்லணும்? எதுக்கு நேரம் தேவை? ஆஹா, அபு ஹனீஃபா இஜ்மா மீறிட்டா சொல்கிறாங்களேன்ட்டு குதிச்சு பதறி அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணனே, அதுக்கு பதிலை காணாம். ஷாஃபி இமாம் சொன்னதை கேட்டால், ஷாஃபி இமாம் சொன்னது தெரிஞ்சிருக்குது, அது கேட்கலை. அஹ்மது இமாம் சொன்னதுக்கு ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால், அவர் தர்மா 2 ரிவாயத்து இருக்குது. அவர் அறவே மறுத்தாருங்கிற மாதிரி ரிவாயத்து இருக்குது, அவர் சொன்னார், அதுக்கு தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நான் சொன்னதுக்குள்ள ஆதாரமாக நிறைய வச்சுருக்கிறேன், ஒன்று கொடுக்குறோம். இந்தாங்க, சபையோர் தெரியும்படியாக. இன்னும் நிறைய இருக்குது. அவர் எந்த நூலெல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ மாலிக் இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு பதில் எங்கே? ஷாஃபி இமாமுக்கு எங்கே பதில் எங்கே? ஹம்பலி இமாமுக்கு இந்த பேப்பரை கொடுத்தாச்சு, மீதி உள்ளதுக்கு ஏன் நீங்கள் ஆதாரம் கேட்கல? தெரியுது நம்ம தவறில் இருக்கிறோம். இதை நிலைநாட்ட இயலாது. நம்ம சொல்லக்கூடிய இஜ்மா உம்மத்துடைய இஜ்மா கிடையாது, அப்படி யாருக்கும் அந்த கருத்து இல்லை. பல கருத்துலாம் இருந்திருக்கிறாங்க. அது நல்லா விளங்குது, நல்லா புரிஞ்சிக்கிற வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால்,
அப்புறம் கேட்குறாங்க எப்படி தெரியும் கேட்குறாங்கன்னு. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாங்கன்னா அந்த மதீனாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில ஊர்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேட்டாக தெரியும். பாரசீகம் வரைக்கும் போய்விட்டது. அங்கே வரைக்கும் சஹாபாக்கள் தான் என்ன செய்கிறாங்க, போய் ஆளுமையில் இருக்கிறாங்க. இங்கேருந்து உள்ள அந்த செய்தி உமர் சொன்னார், இதையே மேட்டராக கொண்டு போய் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சா தான் சென்று அடைந்தது என்று ஒரு அறிவிப்பை காட்டி அது காதில் உளுந்து அவர் ஏற்றுக்கொண்டார்னு காட்டினா தானே அது இஜ்மாண்டு வரும். உமரில்லா காலத்தில் மதீனாவில் உள்ள யாரும் ஆட்சி பண்ணலாம், மதீனாவில் மட்டும்தான் இருந்தாங்களா? அந்த நாடு பெரிய சாம்ராஜ்யம் இல்லையா? இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பில் இருந்து கொண்ட அந்த நூற்றாண்டை கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த திருச்சியிலேருந்து ஒன்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லு ஊபி வரைக்கும் போகுமா? அந்த காலத்தில் தொலைபேசி இருந்ததா, ஃபேக்ஸ் இருந்ததா, இன்டர்நெட் இருந்ததா? எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் இப்படி ஒரு மசாயில் தீர்ப்பளித்தாங்க என்பது போய் சேருமா? அப்போ ஒரு முடிவெடுத்து சட்டமாக்குனார்னா அந்த சம்பவம் ஒரு கேஸு வரும்போது சட்டமாக்கியிருப்பாங்க, முடிஞ்சு வச்சு கதை. அதுக்கு பிறகு அது சேர்ந்து இருந்துச்சுன்னா எதிர்த்தாங்களா எதிர்க்கலையான்னு தெரியும் என்று நான் கேட்கல, என்று ஷாஃபி இமாம் கேட்குறாரு, அதை நான் வழிமொழிகிறேன் என்று ஹம்பலி இமாம் கேட்குறாரு. எப்படிப்பா உனக்கு தெரியும் எல்லாரும் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்ல? எங்கெங்கேயும் யாராரும் இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? மக்கள்கிட்ட சொன்னாங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இல்லைன்னா அப்போ மதீனா மட்டும்தான் உலகமா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் மதீனாவில் மட்டும்தான் இருந்தாங்களா? வேறு எங்கேயுமே சஹாபாக்கள் யாருமே மதீனாவை தாண்டி போகவே இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் மதீனாவில் சொல்லும்போது ஒருத்தர் அனைவரும் கேட்டுக்கொண்டாலும் ரெண்டாவது வருவோம், தலாக்கை விளக்கும் போது வச்சுக்கிடுவோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது இஜ்மாங்கிறது எப்படி தீர்மானிச்சிங்க? எவ்வளோ வெயிட்டான வேல்யூபிளான ஒரு கேள்வி, எவ்வளோ அர்த்த புஷ்டியான கேள்வியை ஷாஃபி இமாம் அவங்க கேட்குறாங்க. நீ அவதூறு செய்கிற, அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டு சொன்னாங்களா? தெரியலன்னு சொல்லு, இது இப்படி சொன்னார் உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபை நாங்கள் அறியலைன்னு சொல்லி இஜ்மான்னு சொல்லாத, அனைவரும் ஒத்துக்கொண்டார்னு சொல்லாத. அவர் சொன்னதுக்கு யாரும் மாற்றம் செய்ததாக எங்களுக்கு தகவல் கிடைக்கல, இது உண்மை. அவங்க மறுப்பவர்களும் இருந்திருக்கலாம், ஏற்பவர்கள் இருந்திருக்கலாம். அப்போ ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் சொல்லாத சொல்லுக்கு அவனை சொந்தக்காரனாக்குறதை மிஞ்சின ஒரு அவதூறு என்ன இருக்க முடியும் என்று ஷாஃபி இமாம் கேட்குறார். அப்போ ஏன் அரபி நான் வாசிக்காமல் சொன்னால் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் கேட்டால் ஆதாரம் வச்சுருக்கேன், பேப்பர் வச்சுருக்கிறேன். அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க, சொல்லி ஆதாரம் கொடுத்து கேட்க வேண்டியதில்லை. மற்ற குரூப் மாதிரி கிடையாது, அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு படித்து தான் வந்திருக்கிறாங்க, கேட்டால் எடுத்து கொடுப்போம். அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், இஜ்மா நடந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, இது எவ்வளோ வெயிட்டான கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் கால சஹாபாக்கள் செஞ்ச இஜ்மா பாரசீக ரோமாபுரி வரைக்கும் புல்ல அனைத்து சஹாபாக்களையும் சென்று அடைந்து அனைவரும் அதை ஆட்சேபனை செய்யலை என்று எதை வச்சு முடிவு செய்வது? மதீனாவில் முடிவு செய்தார் என்று ஒரு சஹாபி அறிவிப்பார், ஒரு தாபி அறிவிப்பார். அவர் மதீனாவில் யாரும் ஆட்சேபனை பண்ணலன்னு சொன்னால் இஜ்மா ஆயிருமா? மதீனாவில் ஆட்சேபனை பண்ணலன்னு மட்டும்தான் ஆகுது, அகில உலகத்திலையும் ஆட்சேபனை பண்ணலன்றது ஆகாது. அப்போ சஹாபாக்கள் அனைவரும் இஜ்மா பண்ணார்கள், இதை வச்சு எப்படி அவங்க மீது அவதூறு சொல்லுவீங்க? அவங்க மீது எப்படி நீங்கள் பழி சொல்லுவீங்க? அப்போ ஏன் இல்லாத ஒன்று அவதூறு சொல்கிறீங்கன்னு கேட்குறோம். இஜ்மா எதனால் சாத்தியம் இல்லைங்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொன்று பதில் சொல்லிடுறேன். அப்போ இவர் எதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்க மாட்டோங்கிறார். ஏங்க இஜ்மா சம்மந்தம் விவாதிக்க வர்றோம்ல, ஒப்பந்தம் போடுறோம்ல, மாற்றிட்டு தான் அர்த்தம். ஏற்கனவே ஒன்று எழுதணும்னு காட்டுறாரு, எழுதுன அந்த மாத்தாட்டி விவாதத்துக்கு வருவேனா? விவாதத்துக்கு கூப்பிடுறதுல விளங்குது, அதை மாற்றிட்டேன், அதுக்கு இப்போ எடுக்கலாமா? எதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டேன்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. மாற்றிட்டேன்னு உலகறிய ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு கேட்டுருக்கிறிய, மாற்றிட்டு தானே ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இஜ்மா ஆதாரமானு நான் கேள்வி கேட்டு மறுத்தன ஒப்பந்தத்தில் சொல்லிட்டேனே, அதுதானே விவாதத்துக்கு வந்திருக்கிறேன். வந்ததுலேருந்து அந்த கருத்தில் நான் மாறிட்டேன்னு தெரியுதா இல்லையா? மாறினா ஏன்னா கேட்க மாட்டேன் விட்டுரு வேண்டிங்களே, அதுதானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாறினதை மாறிட்டேன்னு சொல்லி வாதத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மாறிட்டேன் நான் கேட்பேனான்னு கேட்டால் இது என்ன, இது லாஜிக்கு? சரியத்தை அட்வொகேட்டுன்னு சொல்கிறாங்க, அட்வொகேட் மாதிரி பேச வேணாமா? போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க, அட்வொகேட் இதுதான் பேசுவாங்களா? ஒரு லாஜிக் இருக்க வேணாமா? ஒரு அறிவுபூர்வமான வாதம் வேணாமா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதுக்கு என்ன செய்கிறது, நீங்கள் பதில் சொல்லவே கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? அந்த இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? ரெண்டு உதாரணம் காட்டியிருக்கிறேன், ரெண்டு சொன்னால் அடுத்தடுத்து காட்டுவேன். இஜ்மா சஹாபாவை மீறி முடிவெடுத்திருக்கிறார்கள், அதுக்கு என்ன பதில்? அப்போ சஹாபாக்கள் இஜ்மா செய்த பிறகு அதை மாற்றலாமா, அதுக்கு என்ன பதில்? அல்லது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸில் ஒரு குறையும் இல்லை, இஜ்மா செய்து அதை மாற்றலாமா?
அதுவும் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்கள் மதஹப் கிதாபில் இருக்கிறது. அதுக்கு ஒரு பதில் உங்கள் மதஹப் கிதாபில் இருக்கிறது. உங்கள் உசூல் படிச்சிருக்கீங்க, 40 வருஷம் படித்ததில் கிதாபில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது, அதுக்கு மாற்றமாக எல்லோரும் இஜ்மா பண்ணிட்டாங்க. இஜ்மா வந்து ஹதீஸை மாற்றி பிடிச்சின்ற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது சொல்கிறாங்களே, அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்போ இஜ்மா என்பது வந்து குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் எடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. குர்ஆன் ஹதீஸில் இருந்தாலும் அது வந்து அதையும் நாங்கள் இஜ்மா மூலமாக மாற்றுவோங்கிறீங்க. ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றம்? அதுக்கு பதில் நீங்கள் சொல்லவே கிடையாது. புது கேள்வி கேட்காம நான் பழசை யாவப்படுத்தி கேட்குறேன். அதுக்கெல்லாம் பதில் வச்சா நீங்கள் பாருங்கள். 4 மதமும் சேர்ந்து இஜ்மா செய்யணுமா, ஒரு மதம் தனியாக செய்யணுமான்னு கேட்டனா இல்லையா? அதுக்கு எங்கே பதில்? இவங்க இஜ்மான்னு சொல்கிற மசாயல்கள்லாம் வேறு மதகப்பில் மாற்றமாக இருக்குது. அப்போ இஜ்மா உம்மாண்டு ஏன் சொல்கிறீங்க? முஜ்தஹிதுல் உம்மாண்டு இதுக்கு சொல்கிறீங்க. முஜ்தஹிதுன்னா ஹனஃபி மட்டும்தான் முஜ்தஹிதா? அவங்க எடுக்கிறது மட்டும்தான் மார்க்கமா? அப்போ ஷாஃபியாக்கெல்லாம் அவங்கெல்லாம் இஜ்மா செய்ய அதிகாரம் இல்லைங்கிறீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பொது சுன்னத் ஜமாத் சார்பாக தான் பேச வந்திருக்கேன். ஹனஃபி மதுவாக பேச வரல. நீங்கள் உங்கள் வாதப்படி 4 மதுஹப் சுன்னத் ஜமாத்து. அப்போ அந்த இஜ்மா செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஹனஃபிக்கு மட்டும் இருப்பதாக சொல்கிறீங்களா? அல்லது 4 இமாம்களும் கூடி மசோரா பண்ணி அந்த முடிவு எடுக்கணும் அப்படி அது வேணும் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இதை கேள்வி கேட்கணும். இதுக்கு பதில் சொல்லலை. எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை போட்டு குழப்புறீங்க? ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது என்று வைத்துக்கொண்டால் ஒருத்தன் எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார். நிலாமுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரே ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தால் அதுதான் இஜ்மாங்கிறார். ஒருத்தன் தான் செய்யணும், ஆதாரத்தை காட்டிவிட்டான், அதான் இஜ்மா அப்படின்னு சொன்னவர்களும் இருக்கிறார்கள். இஜ்மாவுக்கு விளக்கம். அதனால் இஜ்மான்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அல்லாஹ் ரசூலுடைய தீனில் விளையாடாதீங்க, மார்க்கத்தில் விளையாடாதீங்க, மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்ல வராதிங்க, அல்லாஹ்வுக்கு தீனை நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க, அல்லாஹ் சொல்லாமல் விட்டுட்டான்னு காட்டாதீங்க, அதிலிருந்து விளங்கி தான் எடுப்பது இஜ்மா என்று சொன்னால் அதுக்கு இஜ்மா தேவையில்லை, ஒத்தஞ்சனாலும் போதும். விளங்குவது தான் இஜ்மான்னு சொன்னீங்கன்னா விளங்குற மாதிரி ஒருத்தன் ஆய்வு செஞ்சு சொல்லிட்டானே ஆனால் கரெக்டாக இருக்குமே ஆனால் அது ஓகே. அது ஏன் ஏற்றுக்கிறோம்? அதில் இருக்கிறதுனால ஏற்றுக்கிறோம். அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு 1000 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறோம். எதுக்காக வேண்டி? 1000 பேருக்காக ஏற்றுக்கிறல, அது கரெக்டாக இருக்கிறதுக்காக வேண்டி. 1000 பேர் சொல்கிறாங்க, அந்த அவங்க சொல்கிற வசனத்துக்கும் அவங்க சொல்கிற முடிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? இது தப்புன்றுவோம். அப்போ நம்பரை வச்சு தீர்மானம். குர்ஆன் ஹதீஸில் நீங்களே சொல்கிறீங்க, ஒப்பந்தத்தில் சொல்கிறீங்க, இப்போவும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நேரடியாக இல்லாத விஷயத்தில் இருக்கும், அதில் உள்ளது எடுத்துக்காட்டி தான் செய்யணும்னு தானே சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்காட்டி தான் நீங்கள் இஜ்மாலாம். நான் இஜ்மா பட்டியல் வாசிக்கிறேன். இஜ்மால் நீங்கள் எடுத்த முடிவுலாம் மதஹ்புக்கு தலை இஜ்மான்னு போட்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த வசனத்தை வச்சு எடுத்தேன்னு நான் கேட்பேன். எந்த ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு எடுத்து இஜ்மாவா என்பதையும் கேட்பேன். அது எந்த மாதிரி இஜ்மாங்கிறதையும் கேட்பேன். அப்போ நீங்கள் வந்து தலைப்பு என்ன? இஜ்மாங்கிறது ஒரு கான்செப்டா மார்க்கத்தில் உண்டா? எதுக்கு தேவையற்ற ஒன்று, மூல குழப்பம் உள்ள ஒன்றை இன்னும் சொல்கிறேன். அது ஒரு மார்க்க ஆதாரமாக இருந்தால் மூணு குழப்பம் வருமா? அடிப்படையில் குழப்பம் வரும். மார்க்கத்தின் ஒரு மூல ஆதாரம் என்கிற ஒரு வகையில் இருக்கிறது. உங்கள் விசூல் ஃபிக்கில் இருக்கிறாங்க, வஹி வந்து குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், 2 தான் வஹி, மற்றதெல்லாம் வஹி இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன உசூல் ஃபிக்கு கிதாபுலையே. அப்போ இஜ்மால வஹி கிடையாது. அப்போ வஹி இல்லாமல் இருந்து கொண்டு அதை போய் நம்ம எடுத்து ஏற்று இது இஜ்மாவா? சஹாபி சொன்னால் தான் இஜ்மாவா? மதீனாவாய் சொன்னால் தான் இஜ்மாவா? மக்கா மதீனா சேர்ந்து சொன்னால் தான் இஜ்மாவா? அல்லது வந்து முஜ்தஹித் சொன்னால் தான் இஜ்மாவா? கஸாலி இமாம் சொல்கிறாரு முஜ்தஹித் இதெல்லாம் கிடையாது,